ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैलेश दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रणवं वन्दे रम्यजामादरं मुनिं रम्यजामादरयोगीन्द्रपादरेखां सदा सदा यत् आत्मसत्कार्यं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भजग्मरुग्म व्यामोहदस्तराणिनाय मेणे अस्मद्गुरो भगवतो दैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युतयस्तनयाय भूतिकी सर्वं मन्यानां मध्यस्थले विकलाभिरामं श्रीमत्तदङ्ग्रेगणं नमोहिमोर्गुणाबुधं सरस्वमदाहुयपट्टणाद श्रीभक्तिसारकुलशेखर योगिभागान् भक्ताङ्ग्रेण परकालिदेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गजमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. तुलायां श्रावणे जातं काञ्ज्यां काञ्चनवारिजात् द्वापरे पाञ्चजन्यां सरयोगी नमाश्रये काञ्ज्यां सरसि हेमाब्जे जातं कासारयोगिनं कलये यकश्रियपद्यो रविं दीपम् अकल्पयत्. श्रीमच्चडारि कलजित् यतिराज सौम्यजामाद्रिवाणगिरि योगिपदां च भक्तं सुत्यन्तयुग्गसुखबोधनसम्प्रवीणं रामानुजं यदि वरं गुरुमाश्रयामः. श्रीमच्चडारि यतिराजकृपालवम्बं सौम्यो भयन्द्रगणाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुक्तं विशदीकरणप्रवीणं रामानुजं यदि वरं गुरुमाश्रयामः. श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्यराय உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிராஜ மடத்தின் வர்த்தமான சுவாமியினுடைய ஒரு திருவடி வளத்தாலும் அவருடைய ஒரு நியமனத்தாலும் திவ்ய பிரபந்த தாரா என்று சொல்லக்கூடிய இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தத்தை பெரியவாச்சான் போன்ற ஆச்சாரிய பெருமக்கள் அளித்த பெருவரையின் பேரிலே திவ்ய பிரபந்த தாரா என்ற இந்த தாராவானது அவிச்சின்னமாக இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. எம்மோ பாசாதேங்கார் சேரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மஸ்தாபனம் திருவள்ளிக்கேணியில் இருந்து பல நாட்களாக ஆண்டுகளாக அது நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த எம்ஓபி பாசாரதி சேரிட்டிஸ் அடியேன் பால்யத்திலே உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் பொழுது அவர்களுடைய ஒரு படிப்பிற்காக வேண்டி உதவித்தொகை அவர்கள் கொடுப்பார்கள்.
வருடத்திற்கு ஒரு தினம் அது பணவிடை மூலம் அஞ்சல் அலுவலகத்தில் நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம். அன்று அவர்கள் செய்த ஒரு நற்காரியம் இன்று அவர்களே இந்த நம் எதிராஜியர் மடத்துடன் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த திவ்யபிரபந்த தாராவில் அவர்கள் சேர்ந்து நடத்துவது, அவர்கள் நமக்கு அன்று ஒரு செடிக்கு தீர்த்தம் விட்டால் அந்த செடியானது வளர்ந்து தலையாலே தான் தருவதால் என்பதாக ஒரு பெண் ஒரு தென்னை மரத்தை வைக்கிறான், அது நடுகிறான், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான். அது பல வருடங்கள் கழித்து அந்த மரமானது வளர்ந்து அதற்கு பிறகு நமக்கு காயும் இளநீரும் நமக்கு எல்லாம் கொடுக்கிறது. அதுபோல அடியோங்களை போன்ற பலர் அந்த காலத்திலே உயர்நிலை கல்வியிலே அவர்கள் அளித்த ஒரு உதவித்தொகையை வைத்து படித்து வந்தோம். இன்றும் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்கள் மூலம் நடத்தக்கூடிய இந்த திவ்யபிரபந்த தாராவில் அவர்கள் நமக்கு இந்த விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து எம்பெருமான் நமக்கு இந்த திவ்யபிரபந்த வியாக்கியானங்களில் நம்மை ஈடுபடுத்தி வளர்த்ததனால் பயன்பற்றே வருகின்ற மடக்கூலியை கைகூப்பி வணங்கினாலே என்பதாக திருமங்கையாழ்வார் கூறுவது போல நம்மையெல்லாம் அன்று வளர்த்தவர்கள் இந்த எம்ஓபி சாரிட்டி அவர்கள். ஆகவே அந்த எம்ஓபி சாரிட்டி அவர்களுக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞா நிவேதனத்தை தெரிவித்துக் கொண்டு சுவாமி பாதங்களுடைய திருவடிகளுக்கும் அடியன் தண்டம் சமர்ப்பித்துக் கொண்டு அடியனுக்கு இன்றைய விஷயமாக திவ்யபிரபந்த தாராவிலே 3ஆம் ஆயிரத்திலே ஆழ்வார்களின் அந்தாதியிலே முதன்மையானதுமான முதல் திருவந்தாதியிலே முதலாழ்வார் என்று சொல்லப்படக்கூடிய 3 ஆழ்வார்களில் பொய்கையார், பூதத்தார், பேயார் என்று சொல்லக்கூடிய முதலாழ்வார்களிலே முதலாக இருக்கக்கூடிய பொய்கையாழ்வார் அருளச் செய்த முதல் திருவந்தாதியிலே அடியேனுக்கு சுவாமியால் நினைவுபெற்ற பாசுரங்கள் 10 பாசுரங்கள், 51வது பாசுரத்திலிருந்து 60வது பாசுரம் வரையும் அந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை யதாமதி யதா கால அவகாசம் விண்ணப்பிக்கலாம் என்று அடியேன் ஆரம்பிக்கிறேன். இந்த முதல் திருவந்தாதிக்கு தனியன் அருளி செய்தவர் சுவாமி முதலையாண்டான். கைதசேர் பூம்பொழில் சூழ் கச்சிநகர் வந்துதித்த பொய்கைப்பிரான் கவிஞர் போரேரே வையத்தடையவர்கள் வாழ அருந்தவன் நூத்தந்தாதி படிவடங்கச் செய்தான் பரிந்து என்பதாக சுவாமி முதலையாண்டான் அருளி செய்த தனியன். இந்த தனியனுக்கு புள்ளிலோகம் ஜி அருளி செய்த தனியன் வியாக்கியானம் விசதமாக உள்ளது. அது ஏற்கனவே நமக்கு முன் 50 பாசுரங்கள் சொல்ல வந்தவர்கள் எல்லாரும் சொல்லியிருப்பார்கள். முதலிலே ஆரம்பித்தவர் கட்டாயம் அதை சொல்லியிருப்பார். ஆகவே இன்றைய தினம் ஆழ்வாருடைய சரிதத்தை லேசாக விண்ணப்பித்துக் கொண்டு அந்த பாசுர அனுசந்தானத்திலே நாம் ஆழங்கள் படுமாறு உங்களை எல்லாம் அங்கு அழைத்து செல்கிறேன். முத்தி தரும் நகரேலில் முக்கியமாம் கட்சி என்றும் காசி முதலாகிய நன்னகரிலெல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சினகருக்கு ஒவ்வா என்று பிறவை பெற்றவனும் பிறவன் அஸ்வமேத யாகம் செய்து எடுவமாகிய சத்தியவிரத கஷேத்திரத்தில் சொன்னவண்ணம் செய்த பெருமாள், அதாவது யதோக்தகாரி, தமிழிலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், சம்ஸ்கிருதத்திலே யதா உக்தகாரி யதோக்தகாரி, சன்னதியில் பொத்தாமரை பொய்கையில் பதும மலரில் பரஞ்சோதியான பத்மநாபனின் பஞ்சாயுதங்களில் பிரதம ஆயுதமான பாஞ்சசன்னி அம்சராய் துலா மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே திருவோண திருநாளிலே பொய்கைப்பிரான் கவிஞர் போரேரே திரு அவதரித்து அருளினார். எம்பெருமானும் அவருடைய பாரிஷதர்களும் வருவதை படைபோர்வுக்கு வழங்கும் பாஞ்சசன்னியும் பல்லாண்டு என்று காட்டுவது போல் மற்ற ஆழ்வார்களுக்கு முன் அவதரித்து இவ்வாழ்வார் மற்ற ஆழ்வார்கள் அவதரிக்கப் போவதை காட்டி அருளினார்.
சகோஷோ தாதராஷ்டிரானாம் ஹிருதயாணி விதாரயது என்று கண்ணன் கீதையிலே சொன்னார் போலே அந்த கோஷம் திருதராஷ்டிர புத்திரர்களின் ஹிருதயங்களை பிளந்தது என்கிறபடியே பரமதஸ்கர்களின் ஹிருதயங்களை பரதத்த நிர்ணயம் செய்து பேதித்தார் இந்த ஆழ்வார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரணினோதி தஸ்மை என்று ஸ்வேதாஸ்வர உபனிஷத்திலே சொல்லியபடியே தன்னுடைய நாவி கமலத்தில் நான்முகனாகிய பிரம்மனை முதலில் படைத்து பண்டநான்மறைகளை அவனுக்கு உபதேசித்ததை போல் இவ்வாழ்வாரையும் பத்மத்திலே அவதரிப்பித்து புதுமறைகளான தமிழ் வேதங்களை இவ்வாழ்வார்களுக்கு முதலில் உபதேசித்து இவர் மூலமாக அவற்றை அவதரிப்பித்து அருளினான் சிவன் நாராயணன். சக்கரவர்த்தி திருமகனாகிய பெருமாளால் திருவாராதனம் செய்யப்பட்ட ரங்கநாதன் பெரிய பெருமாள் என்று பெயர் பெற்றது போல பரகால கவியினால் சந்தமிழ் பாடுவார் என்றும் படைத்தான் கவியாகிய நம்மாழ்வாரால் செஞ்சற்கவிகாள் என்றும் இன்கவி பாடும் பரமகவிகள் என்றும் பாடப்பட்ட பெருமையும் இவருக்கு உண்டு. முதலாழ்வார்களின் மூவரிலும் முதல்வர் இவரே. திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே என்று பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்டதும் பகவானுடைய நட்சத்திரமும் ஆன திருவோணத்தில் இவர் திரு அவதரித்த பெருமை இவ்வாழ்வார் ஒருவருக்கே உண்டு. இந்த ஆழ்வாரான புகை ஆழ்வார் ஒருவருக்கே உண்டு. ஓடித்திரியும் யோகியான இவர் யோகா அபியாசத்தினால் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எழுந்தருளிருந்து மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய வன்பெரும் வானகமுய்ய அமரருய்ய ஸ்ரீவைஷ்ணவ தர்மத்தை பரவச் செய்து ஞானப்பிரதானமான பாஞ்சசன்யத்தை போல் முதல் திருவந்தாதி பாடி ஞானச் சுழவிளக்கேற்றி வையத்தை வாழ்வித்து அருளினார். அடியார்கள் குலாங்களை உடன்கொடுவது என்றுகளோ என்று ஆசைப்பட்டிருக்கும் அச்சுதன் முதலாழ்வார்கள் மூவரும் இடக்கலியிலே சேர்த்தபோது திருமகளும் தானுமாக கூடி நின்று நெருக்கிய காலத்தில் முதலில் பாடப்பட்ட பெருமையுடைய ஒரு பிரபந்தம், ஒரு திவ்ய பிரபந்தம் இதுவே என்று சொன்னால் அது மிகையாகாது. திருப்பல்லாண்டை போல எம்பெருமான் சேவை சாதித்திருக்கும் போது அவன் முன்னிலையில் பாடப்பட்ட பெருமை இப்பிரபந்தத்துக்கும் உண்டு. வருத்தம் புறவியருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்தன் எரித்த திருவிளக்கு என்று திருவரங்கத்தவதனார் ஸ்ரீ ராமாஞ்சனோத்தாந்தாதியில் திருவாய் மலர்ந்தனுடைய ராமாஞ்சனோத்தந்தாதியின் பாசுரத்தில் இப்பிரபந்தம் பெருமை பேசப்பட்டுள்ளது. சுடராளியான் அடிக்கே சூட்டிய சொல்மாலை ஆகிய இப்பிரபந்தத்தின் பெருமை ஆராயும் சீர்மைந்தோ என்னும்படி இருந்தாலும் இங்கு சுருங்க சொல்லப்படுகிறது. மண்ணாகிய பூமியே, மாயையின் மயக்கமே, நீர் நிறைந்த கடலும் காணல் நீரே, உலகமும் ஒரு உருவழி தோற்றமே ஒழிய உண்மை அல்ல. ஒன்றே தத்துவம், அதற்கு ரூபம் குணம் சேஷ்டிதங்கள் முதலின ஒன்றும் கிடையாது என்கிறவர்களுடைய பிடரியை பிடித்து தள்ளுவது போல் இருக்கிறது இவருடைய பாசுரமான பையந்தகலியா என்கிற முதல் பாசுரமே. ஜன்மாத்தியதா எனப்பட்ட ஜெகசிருஷ்டி முதலிய தொழில்களுக்கு உபகரணங்களாகிய சர்வஜத்வ சர்வசக்தித்துவங்களாகிய குணங்கள் உண்டென்று உணர்த்தப்படுகிறது. வையம் வார்கடல் என்று லீலாவிபூதியை காட்டப்படுகிறது. சுடராளியான் என்று இவருடைய அசாதாரணமான திவ்யமங்கல விக்கிரகம் தெரிவிக்கப்படுகிறது. நித்திய விபூதி யோகம் உணர்த்தப்படுகிறது. சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்பதினால் பாமாலை பாடுவது பரமபுருஷார்த்தம் என்னும் மறையின் முழுப்பொருள் மாந்தர்களுக்கு உபதேசப்பட்டிருக்கிறது.
நெறிவாசல் தானேயாய் நின்னானே என்று அவனே உபாயமும் உபேயமும் என்று உரைக்கப்படுகிறது. இறையும் நிழலும் இருவசம்பும் காத்தும் மறைபுணலும் செந்தியுமாவான் என்றும் மற்றும் பலவிடங்களில் சர்வசரீரியாயிருப்பவன் புருஷோத்தமன் என்று பல இடங்களிலே காட்டப்படுகிறது. வாய் அவரை அல்லது வாழ்த்தாது, காணா கண் கேளா செவி என்றும் திருமாலை அல்லது தெய்வம் என்று ஏத்தேன் என்றும் ஸ்ரீவிஷ்ணுவுக்கு முக்கிய லட்சணமாக மறந்தும் புறந்தொலாமை கோஷிக்கப்படுகிறது. இந்த பிரபந்தத்தின் பிரதிபாதிக்கப்படும் பொருளாகிய சிவன் நாராயணனின் பெருமையும் எதிர்த்தட்டாக எடுக்கப்படும் எருத்துக்கொடிவரானுடைய எளிமையும் அரண் நாரணன் நாமம் ஆண் விடை புல் ஊர்தி உரை நூல் மறை உரையும் கோயில் வரை நீர் கர்மம் அழுப்பளிப்பு கையதுவேல் நேமி உருவமெரு கார்மேனி ஒன்று என்று பலவிதமாக பாரோர் அறிய பாடியிருக்கிறார் பொய்கையாழ்வார். அளிப்பவன் அரண், அளிப்பவன் அச்சுதன். அரணை விட்டு அகல வேண்டும். நாங்கள் சேருமிடமான நாராயணையே நாட வேண்டும். மூடாத்மாவான மாடு மலையாளிக்கு வாகனம், வீரஸ்வரூபியான விகங்கராஜன் விஷ்ணுவுக்கு வாகனம். பசுபதியை பேசுவது பௌருஷேயமான பாசுபதாதி ஆகமங்கள் விஷ்ணுவை விளக்க வைப்பவை அனாதியான அபருஷேயமான வேதங்கள் அறுத்துத்தா புசிக்கித்தா எனினும் கடின ஹிருதயமான கண்ணுதலோனுக்கு இருப்பிடமோ கடினமான கைலமலை. பத்திரம் புஷ்பம் பழந்தோயம் என்று பக்தியுடன் கொடுக்கும் நீர்போரும் என்கிற நீர்மையுடைய நாராயணனுக்கு இருப்பிடம் இனிமையான பார்க்கடல். கல்லஞ்சை உடைய கைலேம்பதிக்கு குலை தொழில் காக்கும் தொழிலாள கண்ணபிரான் சிவனுடைய ஆயுதமோ சூளாயுதம், அகாரவாச்சியான ஆயுதமோ சுடராளி அருளாளி. ரூபமே அஸ்மைதன் மகிமானம் வியாசஷ்டே என்று இவனுடைய உண்மை மகிமைகளை உருவமே உணர்த்தும் என்றும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றும் சொல்லுகிறபடியே பச்சைமா மலைபோல் மேவனி பவளவாய் கமலச்சங்கன் என்கிற விக்கிரக வைலட்சண்யம் உடையவன் நாராயணன். கண்டவர் கண்பொழிந்து கண்படைத்த பிரயோஜனம் பெற்றோம் என்று கழித்து கூத்தாடும்படியா இருக்கும் இவனுடைய வடிவழகு. காணிலும் உருப்பலார் என்று பூச்சாண்டி போல் இருக்கும் புராரியின் நெருப்புகோக்கும் உருவம் காண கண்கூசும்படியா இருக்கும். யத் கடாட்சதையாம் ஜந்துகு புனர்ஜென்மதாம் கதகா என்று வாதுகேஷ் அலைமணாஜியர் அருளி செய்தபடியே அபார கருணாமிருத சாகரான பெரிய வாச்சாம்பிள்ளை இந்த முதல் திருவந்தாதி பிரபந்தத்திற்கு இரண்டுபடியாக வியாக்கியானம் செய்ய நேர்ந்தது நமது பாக்கியமே. 4000 பிறந்தவருக்கு சபாத லட்ச கிரந்தமாகிய பாரத கணக்கிலே வியாக்கியானம் செய்தருடைய 4000 பெருக்கரான ஸ்ரீமத் கிருஷ்ணசூரி கிருஷ்ணத்வைபாயனராகிய வியாசரோ அல்லது ஸ்ரீஜெயந்திலே உதித்த கிருஷ்ணரேயோ என்று இவருடைய பிரபாவத்தை பார்த்த பெரியோர்கள் பணித்தருள்வார்கள். விசிஷ்டாதித சித்தாந்தத்திலிருந்து ஸ்ரீவைஷ்ணவர்களாக உள்ளவர்களுக்கு திருப்பல்லாண்டு முதலிய திவ்ய பிரபந்தங்களை ஒழிய வேறு கதி இல்லை. அன்றியும் பூர்வாச்சாரிய சம்பிரதாய பரம்பரையாக வந்த திவ்ய பிரபந்த தாத்பரியங்களை அறிந்து கொள்வதற்கு பெரியவாச்சாம்பிள்ளை செய்துள்ள வியாக்கியானங்களே எளிய நமக்கு வேறு கதியும் இல்லை. ஆகையால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் பெரியவாச்சாம்பிள்ளை சம்பந்தப்பட்டு அவருக்கு சிஷ்யகோடிகளாகவே இருப்பார்கள் என்று ஆழ்வார் ஆச்சாரிய வைபவ கிரந்தத்திலே பெரியவாச்சாரின் பிள்ளையின் பெருமை பேசப்பட்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமை நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நமது ஜியசுவாமி அவர்கள், எதிரி எதிராஜ நாராயண ஜியசுவாமி அவர்கள் நமக்கு இந்த திவ்ய பிரபந்த தாராய் மூலமாக பற்பல வித்வான்களை வைத்து
பற்பல திவ்யப்பிரபந்த கிரந்தங்களுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை பார்த்து அவர்கள் இங்கே காலக்ஷேப முகமாகவும் உபன்யாச முகமாகவும் சொல்வதை கேட்டு பல அடியவர்கள் அவர்கள் தாமே பெரியவாச்சான் பிள்ளையின் அருளுக்கும் அவருடைய சம்பந்தமும் அவர்கள் சிஷ்யகோடிகளுக்கும் பிரசிஷ்ய கோடிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய மனோரதத்திலே இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டு இந்த திவ்யப்பிரபந்த தாரா என்ற இந்த திவ்யப்பிரபந்தத்தின் அனுசந்தானம் நாம் பண்ணிக்கொண்டு வருகிறோம். ஆகவே அப்பேற்பட்ட அந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு கலிவைரி கிருபாபாத்திரம் காருண்யக மகோததியும் ஸ்ரீகிருஷ்ண பிரமணம் வந்தே கிருஷ்ணசூரி மகாகுரும் என்பதாக கலிவைரிதாசர் என்னும் திருநாமத்துடைய நம்பிள்ளையின் கருணைக்கு பாத்திரபூதரும் காரியத்திற்கு ஒரே கடலாயிருப்பவரும் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் ஈடுபட்டு இருப்பவருமான பெரியவாச்சான் பிள்ளை என்னும் பேராசிரியரை வணங்குகிறேன் என்பதாக இந்த தலையிலே காட்டப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு நமக்கு இன்னைக்கு வகுத்த விஷயமான நமது பாசுரமான முதல் திருவந்தாதிலே 51வது பாசுரத்தில் இருந்து நாம் இப்பொழுது காண விளைவோம். இதற்கு முந்தின பாசுரமான 50வது பாசுரத்திலே அறிவுளைந்து மடக்கி யாம் மலர் கொண்டு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில் பெரியனாய் மாத்தாது வீத்திருந்த மாவலிவால் வன்கை நீர் ஏற்றானை காண்பது எளிது என்று அந்த மாவலியின் விற்த்தாந்தத்தை அந்த பாசுரத்திலே காட்டினார். எப்பேற்பட்டது என்றால் அந்த மாவலிமால் வன்கை நீர் ஏற்றானை என்று அந்த வாமனாவதாரத்தினுடைய சிறப்பை அந்த பாட்டிலே காட்டி அப்பேற்பட்ட மாவலிபால் வன்கை நீர் ஏற்றானை காண்பது எளிது என்பதாக காட்டி 11வது பாசுரத்திலே எழுதி இரண்டடியும் காண்பதற்கு என்னுள்ளம் தெளிய தெளிந்தொழியும் செவ்வே கலியில் பொருந்தாதவனை பொருளுற்று அறியாயிருந்தான் திருநாமம் என் என்பதாக காமிக்கிறார். இந்த பாசுரத்திற்கு பதபதார்த்தம் என்னவென்றால் என் உள்ளம் எனது நெஞ்சே நீ தெளிய கலக்கம் தீர்ந்து தெளிவு பெற்றால் அந்த எம்பெருமானும் செவ்வே தெளிந்தொழியும் மிகவும் நன்றாக பிரசன்னனாவான். ஆகையினால் கலியில் அகங்காரத்திலே பொருந்தாதவனை அடிபணியாதிருந்த இரண்ய அசுரனோடு பொல்வுற்று போர் செய்யத் தொடங்கி அழியாயிருந்தான் நரசிங்கமாக அவதரித்த பெருமானுடைய திருநாமங்களை 2 அடியும் எளிதில் காண்பதற்கு அவனுடைய உபயபாதங்களையும் சுலபமாக காணும் பொருட்டு நீ எண்ணி இருப்பாயாக, நீ சிந்திப்பாயாக என்பதாக காட்டுகிறார். இது இதற்கு பதபதார்த்தம். இந்த முதல் திருவந்தாதிக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ஒன்றும் ஸ்ரீமத் விசதவாக்ஸ்திகாமணியான சுவாமி மணவாள மாமணிகளின் அஷ்டதிக்கஜங்களில் ஒருவரான அப்புள்ளை சுவாமியின் வியாக்கியானமும் நமக்கு கிடைக்கிறது. இதை தவிர சென்ற நூற்றாண்டிலே, அதாவது 20வது நூற்றாண்டிலே நம்மிடையே பலரவர்களை நேரடியாகவும் சேவித்திருப்பார்கள். அப்பேற்பட்ட இந்த அவர்களுடைய வியாக்கியானம் நமக்கு 2 கிடைக்கிறது. ஒன்று புத்தூர் சுவாமி என்று பிரசித்தமாக போற்றப்படக்கூடிய ஸ்ரீ உபேஎஸ் கிருஷ்ணசுவாமியங்கார் சுவாமி எழுதின இந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திற்கு சுவாமி நமக்கு அனுகரித்த திவ்ய பிரபந்த சார வியாக்கியானம். ஒன்று பெரியவாச்சான் பிள்ளை நமக்கு கொடுத்த வியாக்கியானம். 2 ஸ்ரீ மணவாள மாமனிகளுடைய அஷ்டதிக்கஜங்கள் மணவாள மாமனிக்கு 8 பேர்.
ஸ்ரீ வானமாவள ராமானுஜஜியர், திருவேங்கட ராமானுஜஜியர், திருமாலிருஞ்சோழஜியர், கோயில் கந்தாடை அண்ணன், அப்புள்ளை, அப்புள்ளார், எறும்பியப்பா, பெருமாள் கோயில் அண்ணா, பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்று சொல்லக்கூடிய இந்த 8 வேர்களிலே அப்புள்ளை என்பவர் ஒருவர். அந்த அப்புள்ளையினுடைய வியாக்கியானமும் நமக்கு கிடைக்கப்படுகிறது. பிரிவாச்சாரனுடைய வியாக்கியானம் ஒன்று, சுவாமி அப்புள்ளையாரின் வியாக்கியானம் ஒன்று, பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அனங்கராஜா சுவாமியினுடைய திவ்யார்த்த திவ்ய வியாக்கியானம் ஒன்று, புத்தூர் சுவாமி கிருஷ்ணசுவாமி ஐயங்காருடைய சுதர்சனம் ஆசிரியர் திவ்ய பிரபந்த சார வியாக்கியானம் ஒன்று. இவ்விதமாக நமக்கு 4 வியாக்கியானங்கள் இப்பொழுது நமக்கு கிடைக்கின்றன. இந்த பாசுரத்திலே 72 என்பதாக இதற்கு அவதாரியை வைக்கும் பொழுது இப்பாசுரத்திற்கு அவதாரிகையிடும் பெரியவாச்சான் பிள்ளை எளிதில் தம்முடைய திருவுள்ளத்தை சம்போதித்து நீ விஷய காலுஷ்யத்தை தவிர் அவன் பிரசன்னனாம் என்கிறார். சுவாமி அப்புள்ளை சுவாமி அவதாரியிலே இனிதாக திருநாமத்தை வாயாலே சொல்லவே பிரகலாதனுக்கு விரோதியை போக்கி தன்னை கொடுத்தார் போலே நமக்கும் விரோதியை போக்கி தன்னை நமக்கு தந்துரலும் என்கிறார் என்பதாக காமிக்கிறார். அதாவது இனிய பாலை குடிக்கவே பித்தம் தீருமா போலே இனிதான திருநாமத்தை வாயாலே சொல்லவே பிரகலாதனுக்கு விரோதியை போக்கி தன்னை கொடுத்தார்கள் போலே தம் விரோதிகளை போக்கி தன்னை நமக்கு கொடுத்தருளுவான் என்று தம் திருவுள்ளத்தை நோக்கி அருளி செய்கிறார் என்பதாக காட்டுகிறார். அதாவது எழுதி 2 அடியும் எம்பெருமானுடைய திருநாமங்களை பரமபோக்கியமாக நாம் வாயாரச் சொல்லவே அப்பெருமான் பிரகலாதானுடைய விரோதியை தொலைத்து தன்னை கொடுத்தார் போலே நமக்கும் விரோதியை போக்கி தன்னை தந்தருளுவான் என்கிறார். என்னுள்ளம் என்றது அண்மை விழி, என் உள்ளமே என்றபடி நீ எம்பெருமானுடைய திருவடியினை சேவித்து அனுபவிப்பதற்கு தெளிவு கொண்டிருந்தால் அவன் பிரசன்னனாய் அருள் புரிவான். நீ தெளிவுற்று இருக்கிறாய் என்பது நன்கு விளங்குமாறு ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் திருநாமங்களை நீ எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிரு என்பதாக காட்டுகிறார். அடுத்த பாசுரம் 52வது பாசுரம். என்மர் 11 ஈரொருவர் ஓர் இருவர் வண்ண மலரேந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவியோவாது எப்போதும் திருமாலை கைதழுவார் சென்னு என்பதாக இந்த பாசுரத்திற்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகளே அதற்கு முன்னாடி பதவுரையிலே என்மர் அஷ்டவசுக்கள் 11 ஏகாதச ருத்ரர்கள் ஈரருவர் துவாதச ஆதித்யர்கள் ஓர் இருவர் இரட்டையான அஸ்வினி தேவர்கள் ஆகிய 33 தேவர்கள் 33 அமரருக்கு முன்சென்று என ஆண்டாளாச்சார் அருளி செய்தால் போல ஆகிய 33 தேவர்களும் வைகளும் நாள்தோறும் வண்ணம் நானா வர்ணங்களை உடைய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு வண்ண மலர் ஏந்தி பியூட்டிஃபுல் கலர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர்ஸ் வண்ண மலர் ஏந்தி நானா வர்ணங்களுடைய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு நன்னி கிட்டி எம்பெருமானை கிட்டி
அருகிலே ஒரு மாலையால் ஒப்பற்ற புருஷசுத்தமாகிற சொல் மாலையை கொண்டு, மாலை 2 விதம், ஒன்று பூமாலை, ஒன்று பாமாலை. பூமாலை பூவிலால் தொடுக்கப்பட்ட மாலை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது. அவ்வாறு பூவால் தடுக்கப்படாமல் செயலாலே, பாவாலே, பாட்டுக்களாலே மாலைகள் சமர்ப்பிப்பது பாமாலை. ஆண்டாள் நாச்சியார் பூமாலையும் கொடுத்தால், பாமாலையும் கொடுத்தார். இப்படி ஒரு மாலையால் ஒப்பற்ற புருஷமான சொல்மாலையை கொண்டு ஓவாது இடைவிடாமல் எப்போதும் எல்லா வேளைகளிலும் பரவி துதி செய்து திருமாலை சென்று திருமகள் கொழுநனை கிட்டி கைதொழுவார், வணங்குவார்கள் என்பதாக நான். அதாவது சுவாமி பெரியவாச்சாமி பிள்ளை அவதாரியிலே என்மர் இத்தியாதி கீழ் தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து ஸ்ரீ பிரகலாதாழ்வானுக்கு உதவினவன் உடைய திருநாமத்தை எண்ணு, நீ சிந்திப்பாயாக, அவன் பிரசன்னாம் என்றது. அப்படி நீ சிந்தித்தால் அவன் பிரசன்னமாக கடவன். மற்றும் துர்மானிகளான தேவதாதிகளும் அவனை ஆசிரியக்கத்தக்க கரணங்களும் அதிகாரம் பெற்றது என்கிறார் சுவாமி அப்புள்ளார் தம்முடைய அவதாரிகளே. நமக்கு அவன் பேர் சொல்லாவிடில் ஜீவிக்க அரிதோ என்ன, துர்மானிகளான அதிகாரி புருஷர்களும் அவனை ஆசிரியத்ததென்றோ தங்கள் அதிகாரங்களை பூண்கட்டிக் கொள்கிறது, நமக்கு பின்னையும் சொல்ல வேணுமோ என்கிறார். அதாவது திருநாமம் என் என்று திருவுள்ளத்தை நோக்கி அருளிச் செய்தார் கீழ்ப்பாசுரத்திலே. நமக்கு அவன் பேர் சொல்லாவிடில் உயிர் வாழ முடியாதோ என்று திருவுள்ளம் கேட்க, துர்கங்காரமுடைய அதிகாரி புருஷர்களான தேவர்களும் அவனை தொழுதே தங்களுடைய அதிகாரங்களை உறுதி செய்து கொள்ளும் போது நாம் அவனுடைய திருநாமத்தாலேயே உயிர் வாழ வேண்டும் என்பதை சொல்லவும் வேணுமோ என்கிறார். அந்த துரகங்காரமுடைய தேவர்கள் அவர்களும் எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்து அவனை தொழுதே அவர்களுக்கு வேண்டிய இந்திர பதவி, சந்திர பதவி, அந்தந்த பதவியிலே அவர்கள் அடைகிறார்கள். அப்படி அவர்களே எம்பெருமானை துதித்து தத்தனுடைய பதவிகளை அவர்கள் தரித்து வைத்துக் கொள்ளும் போலே, அவர்களுக்கே அது வேண்டுவது போல நமக்கும் அவனுடைய திருநாமத்தாலே உயிர் வாழ வேண்டும், வேறு விறகில்லை என்பதாக காட்டுகிறார் இந்த பாசுரத்திலே. அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அத்விதீயரான அஸ்வினிகள் 2 நானாவரணமான புஷ்பங்களை தரித்துக் கொண்டு சர்வகாலங்களிலும் வந்து கட்டி அத்விதீயமான புருஷ சுக்தாதி சந்தர்ப்பங்களை கொண்டு அவனுக்கு அடவி கூடியிருக்கிற சர்வேஸ்வரனை ஆசிரிப்பார்கள். ஒரு மாலையால் பரவி திருமாலை கைதொழுவ ஸ்ரீச்சதே லட்சுமி பத்னோ என்று புருஷ சுக்த மந்திரத்தை சொல்லி லட்சுமிநாதனை சரண்புவ என்றும் ததுபரியமி பாதராயணகா சம்பவம் என்று பிரம்மசூத்திரத்திலே முதல் அத்தியாயத்திலே 3வது பாதத்திலே 25வது சூத்திரம் ததுபரியமி பாதராயணகா சம்பவா என்பதாக. அதாவது பிரம்ம உபாசனம் மனுஷர்களை காட்டிலும் மேலான தேவர்களுக்கும் கூடும் என்று பாதராயணர் நினைக்கிறார் என்பதாக இந்த சூத்திரத்திலே காட்டப்படுகிறது. அவர்களுக்கும் மோட்சத்தில் விருப்பமுடையவதாய் இருக்கையாகிய அர்த்தித்வமும், மோட்சத்தில் விருப்பமுடையதாக இருக்கிய அர்த்தித்வமும் மோட்ச சாதனத்தை அனுஷ்டிக்கத்தக்க சாமர்த்தியமும் இருக்கக்கூடுவானையால் மோட்சத்திற்காகவும் தேவர்கள் பரமாத்மாவை உபாசிக்க கூடும். அந்த தேவாதி தேவர்கள்லாம் இருக்காளே, இந்திரன் சந்திரன் அவர்களாம், அவர்களுக்கும் மோட்சத்திலே
இச்சை இருந்தால் அவர்களும் எம்பெருமானை தொழ வேண்டும், பிரம்ம உபாசனம் பண்ண வேண்டும் என்று மோட்சத்திற்காகவும் தேவர்கள் பரமாத்மாவை உபாசிக்கக்கூடும் என்று அந்த பிரம்மசூத்திரத்திலேயே நிர்ணயிக்கப்பட்டது. ஆகவே ஈஸ்வரோகம் என்று இருக்கும் தங்களுடைய துர அபிமானத்தை விட்டு அவன் இருக்குமிடம் சென்று அவனை ஆசிரியம், அவர்களே அவனை ஆசிரியிக்கும் பொழுது நாம் எல்லாம் எம்மாத்திரம், ஆகவே நாமும் போய் நணுக வேண்டும் என்பதாக காமிக்கிறார். எம்பெருமானை ஆசிரியிக்க வேண்டும் என்பதாக இந்த பாட்டிலே அகங்காரியான 33 எம்பெருமானை அடிபணிந்தே சிறப்பட்டு இருக்கிறார்கள். முதலடியே 33 தேவர்களை எடுத்து காட்டினது. 33 கோடி தேவர்கள் எனப்படுகிற அனைவருக்கும் எடுத்துக்காட்டினமைக்கு பரியாயமாக கொள்ள வேண்டும். நம்மாழ்வாரும் பெரிய திருமந்தாதியே 2 நாள்வர் ஈரைந்தன் மேலருவர் 8 நாள்வர் ஓரிருவர் என்று அருளி செய்ததை இங்கு அனுசந்தானம் செய்து பார்க்க வேண்டும். ஆக இப்படி எம்பெருமானுடைய அவனை ஆசிரியத்தே நாம் எல்லாம் பெற வேண்டும் என்பதாக காட்டி அதற்கு அடுத்த பாசுரமான 53வது பாசுரத்திலே சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியாம், நீள்குடலில் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமாருக்கு அரவு என்பதாக காட்டுகிறார். திருமாருக்கு என்றால் பிராட்டியோடு எப்போதும் கூடியிருக்கிற பெருமானுக்கு. அரவு திருவனந்தாழ்வான். சிம்மாசனமாய் இருப்பன். திருவனந்தாழ்வான் சிம்மாசனம். எம்பெருமான் நின்று கொண்டு இருந்தால் அப்போது மறுபடியாம், அப்போது அவனுக்கு அது பாதுகையாம். கடலிலே சென்று அவன் சயனித்துக் கொண்டிருந்தால் பரப்பின கடலிலே சயனிக்கும் போது அவனுக்கு படுக்கையாக சென்றால் குடையான். எம்பெருமான் நடந்து சென்றால், உலாவினால், அப்போது மழை வெயில் படாதபடி அவனுக்கு குடைபிடிப்பது போல இந்த திருவனந்தாழ்வான் எம்பெருமானுக்கு குடையாக உருவெடுப்பான். அவன் இருந்தால், அவன் அமர்ந்து கொண்டு விட்டால், ஆனால் வீட்டிருந்தான், எழுந்தொருள் இருந்தால் என்றும் எப்போதும் புனையாம், திருப்பள்ளி மெத்தையாவான். அணிவிளக்காம், அவனுக்கு மங்கள தீபமாகவும் இருப்பான். பூம்பட்டாம், அழகிய திரிப்பரிவட்டமும் ஆவான். புல்குனையாம், தழுவிக்கொள்வதற்கு உரிய அணையுமாவான் என்பதாக இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் அவதாரிகளே அவர் குறிப்பிடுகிறார். சென்றால் கீழே எல்லா நேர்த்தியும் நேர்ந்து தங்களுக்குறுப்பான ஆசிரியிக்கும் அவர்களை சொல்லித்து, இதில் தங்களை எல்லாம் அழிய அங்குத்தை குறிப்பாம் அவர்களை சொல்லுகிறது என்று காட்டுகிறார். சுவாமி அப்புள்ளை சொப்பிரயோஜனத்துக்கு மடியேற்கும் துர்மானிகள் ஆசைக்கும்படி அனுசந்தித்து உள் வெதுப்பு அடங்கும்படி அனன்ய புரோஜனராய் அபிமான கந்தரகிதராய் தத்தத் அவஸ்தோச்சிதமான வடிவெடுத்துக் கொண்டு அடிமை செய்ய கடவ நித்தியசூரிகளுக்கு தலைவரான திருவனந்தாழ்வான் அங்குத்தைக்கு அடிமை செய்யும்படி அனுபவிக்கிறார் என்பதாக காட்டுகிறார். அதாவது சுயநலத்தை விரும்பி யாசிக்கும் துரபிமானிகளான தேவர்கள் அவனை அடையும்படி சென்ற பாசுரத்தில் பேசியதாலே உண்டான மனவருத்தம் நீங்கும்படியாக ஒரு பயனையும் கருதாதவராய், துரபிமானத்தின் நாத்தமும் அத்தவராய், பரமபுருஷனுடைய அந்தந்த நிலைகளுக்குரிய வடிவை எடுத்துக்கொண்டு அடிமை செய்வருமான நித்தியசூரிகளுக்கு தலைவரான திருவனந்தாழ்வான். திருவனந்தாழ்வான் பாம்பு அரவணை. அவன் யாரு அப்படின்னா நித்தியசூரிகளே ஒருவன்.
அந்த நித்தியசூரியனான நித்தியசூரிகளுக்கு தலைவனான திருவனந்தாழ்வான் பரமபுருஷனுக்கு அடிமை செய்யும்படியை அனுபவிக்கிறார். எப்படி அந்த திருவனந்தாழ்வான் பெருமாளுக்கு அடிமை செய்கிறார் என்பதை பார்த்தோமானால், திருமாலுக்கு பெரிய பிராட்டிக்கு பெரிய பிராட்டியோட நித்திய சம்யுக்தனாக இருக்கிற சர்வேஸ்வரனுக்கு அவளும் கூட கண்ணற்ற தொகைத்து பரிமாறிக்கு முக்கியமான வடிவனுடைய திருவனந்தாழ்வான் என்பதாக காட்டுகிறார். பெரிய பிராட்டியாருடைய எப்போதும் சேர்ந்து இருக்கும் சர்வேஸ்வரனுக்கு பெரிய பிராட்டியாருடைய எப்போதும் சேர்ந்திருக்கும் சர்வேஸ்வரன் எப்படி இருக்கிறார் என்பதை ஸ்ரீ ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே காண்பிக்கிறார். தயா சகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலை கதாவினி பனாமணி பிராதமயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி என்பதாக காண்பிக்கிறார். திருவனந்தாழ்வான் மேல் பெரிய பிராட்டியாரோடே எழுந்தருள் இருப்பவன் ஆளவந்தார் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அரவு திருவனந்தாழ்வான் பரமபுருஷன் பிராட்டியோடு தனியே இருக்கும் போது ஒரு சேதனன் என்று கூச வேண்டாமல் அவளும் கூட இஷ்டப்படி துகைத்து விளையாடலாம்படியான பஞ்சனை போல இருக்கிறபடி ராஜாக்களின் அந்தப்புறங்களிலே பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாவும் ஏகாந்தமா இருக்க ஸ்தலத்திலே அந்த ஏகாந்தமா இருக்கக்கூடிய இடத்திலே கூட யாரும் ஏகாந்தன என்ன யாரும் இருக்கக்கூடாது. அது பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய இடத்திலே கூட திருவனந்தாழ்வான் இருப்பார் அப்படின்னு. இது பொருந்துமோ, அது நல்லதோ, அது நல்லா இருக்கோ கேட்பதற்கு அப்படின்னா அதற்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார். அவளும் கூட இஷ்டப்படி துகைத்து விளையாடலாம்படியான பஞ்சனை போ இருக்கிறபடி. அப்ப அவன் ஒரு சேதனன் என்று கூச வேண்டாமல் இவ சேதனன்னு நினைக்காமல் அவர் படுக்கைன்னு நினைத்து பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் அந்த அனந்தாழ்வானை படுக்கையாக நினைத்து அவன் மேலே ஏறி துகைப்பர்களாம். ஏறி மிதிப்பர். இது எப்படி இருக்கிறது? என் இஷ்டப்படி துகைத்து விளையாடும்படியான பஞ்சனை போலே இருக்கிறபடி. இது எப்படி இருக்கு என்றால், ராஜாக்கள், இந்த ராஜாக்களுக்கு அந்தப்புறம்னு உண்டு. அந்த அந்தப்புறங்களிலே சிலர் கூணர், குரலர், அலிகள் முதலானோ வேலைக்காரர்களாய் இருப்பது போல இவனும் இருக்கிறபடி. பெரிய ராஜா, அவனுக்கு அந்தப்புறத்தில் ராஜா ராணி இருக்கா. அவர்களுக்கு சேவை செய்வதற்கு சில பணியாளர்கள் இருப்பார்கள் இல்லையா? அப்போ அந்த பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்று ராஜா ராணி அவ மேல ஒன்றும் நினச்சிக்க மாட்டான். அவன் நமக்கு பணி செய்ய வந்தா, நம்ம சர்வெண்ட் அவன் இருந்துட்டு போறான். வேற மற்ற யாரோ ஒருத்தர் வந்துட்டா யாரோ வந்தா அப்படி பார்ப்பான். அவர்களிடத்திலே வேலை செய்து இருக்கக்கூடிய கூணர், குரர்கள், அலிகள் போன்றவர்கள் வந்தா அவர்கள் எப்படி இருப்பார்களோ அதுபோல பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் சேர்ந்து இருக்கும் பொழுது இவன் அவனை துகைத்தும் மிதித்தும் அடித்தும் என்ன செய்தாலும் அவன் அப்படியே. அரவு கட்டிப்பெண் பலவிதமான ஆவரங்களாக்க உள்ளதாயிருப்பது போல இவ்வடிவு. அரவுன பாம்பு. இந்த பாம்பு எப்படின்னா கட்டிப்பெண் போலே பனிப்பெண் போலே. பனிப்பெண் கட்டிப்பெண்ணா ஒரு பொண்ணா தங்கம். அந்த தங்கத்தை என்ன பண்ணலாம்? கட்டி பொண்ணா இருந்தால் நாம் அதை சரி செய்து காதுக்கு ஆபரணமோ, மூக்குக்கு ஆபரணமோ, கழுத்துக்கு ஆபரணமோ செய்து கொள்ளலாம். அது செய்து விட்டால் அந்த வஸ்து அதுவையாக தான் இருக்கும். மூக்குனா மூக்குத்தியா இருக்கும், காதுனா கம்மலா இருக்கும், கழுத்துக்கிட்ட சங்கிலியா இருக்கும், இடைக்கு ஒட்டியாடமாக இருக்கும். அதை பிறகு மாற்ற முடியாது, அதை அழித்தால் வெளியே. ஆனால் கட்டிப்பெண்
ஒரு கிலோ தங்கம் எடுத்துட்டா அது கொஞ்சம் எடுத்துட்டு அதுலேருந்து என்ன வேணா பண்ணலாம். அதுபோல இந்த அருவானது கட்டிப்பொன் போலே. கட்டிப்பொன்னை நாம் என்ன செய்யலாம்? காலுக்கும் கைக்கும் வாய்க்கும் எதுக்குமே நம்ம ஒரு பூனாக அதை பூட்டிக் கொள்ளலாம், பண்ணிக்கொள்ளலாம். அதுபோல இந்த அரவத்தை நாம் எதுவானாலும் கட்டிப்பொன் பலவிதமான ஆவரணங்களாக்க வல்லதால் போலே இவருடைய வடிவம் திருவிழந்தாழ்வாரின் வடிவம் குடை, சிங்காசனம், மரவடி, புனை, மணிவிளக்கு, பூம்பொட்டு, அணை முதலான பலகைங்கரங்களாலே பலோபரங்களாக ஆக்கிக் கொள்ளும்படியாக இருக்கிறது அப்படிங்கிறார். அது என்ன அப்படின்னா சென்றால் குடையாம். எம்பெருமான் எந்த நடந்து போயிட்டு இருக்கார். அப்போ அவருக்கு வெயில் அடிக்குமே, விதானம் வேணுமே, கொடை வேணுமே அப்படின்னா அப்படியே திருவண்ணந்தாழ்வான் இருந்து அவருக்கு கொடை பிடிப்பார். கண்ணன் பிறந்தான் காராகிரகத்திலே, அங்கிருந்து மாற்றப்பட்டான் யசோதை கிரகத்திற்கு. அப்பொழுது யமுனையிலே கண்ணனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த நடு ரிஷியிலே அவனுக்கு கொடைபிடித்தது இந்த அரவு. எம்பெருமான் சென்றால் அவன் சென்று விடும். அவன் உகப்புக்கு போக்கு வீடான சர்வேஸ்வரன் உலாவியப்புக்கால் அவன் கொடைபிடிப்பான். மழை பெய்தால் கொடைபிடிப்பான், வெயில் அடித்தால் கொடைபிடிப்பான். இப்படி சர்வ காலத்திலும் அவனுக்கு குடையாக ஆவான். கிருஷ்ணாவதாரத்திலே குழந்தையாகிற கண்ணனை வசுதேவர் தூக்கி சென்ற போது இவன் குடையாக பின்தொன்றதை கண்டோம் என்றோம். வர்ஷாத பவார நாதிபிகி என்று ஸ்தோத்திரத்திலே அங்கே காண்பிக்கிறார் ஆளவந்தார். எப்படி என்றால் நிஷா நிவாச சையாசன பாதுகாம் சுகோ உபதான வர்ஷாதவாரணாதிபிகி சரீர வேதை தவசேஷதாங்கதை யதோஷிதம் உச்சிதம் யதோச்சிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி என்பதாக மலையில் இருந்தும் வெயிலிருந்தும் காக்கும் கொடையான முதலான சரீரங்களாலே என்று ஆள வந்தாலும் இந்த பாத்திரத்தை திருவுளத்தை கொண்டு அந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே அந்த 40வது ஸ்லோகமான அந்த நிவாச சையாசன பாதுகாம்சுக என்ற ஸ்லோகத்தை அருளி செய்தார். ஆகவே சென்றால் நான் குடையாக நின்றேன், நீ உலாவையாக. அவன் உலாவினால் குடை வேண்டிய போது தான் குடையாகிறான். சேஷி உகந்த அடிமை செய்பவன் என்று கருத்து. இதெல்லாம் என்ன கருத்துன்னா சேஷி உகந்த அடிமை கொள்வது. இதனால் என்றோ இவன் சேஷன் எனப்படுகிறான். சேஷன் ஆதிசேஷன். ஏன் ஆதிசேஷன் பெயர்? அவனுக்கு சேஷியான எம்பெருமான், அவன் உகந்த கைங்கரியத்தை இவன் பண்ணுகிறான். ஆகவே அவன் சேஷி, இவன் சேஷன். ஆகவே இவனுக்கு ஆதிசேஷன் பெயர். இருந்தால் சிங்காசனமாம். சர்வேஸ்வரன் தானே விரும்பி எழுந்து இருக்க நினைத்த போது அழகிய சிம்மாசனமாக தன்னை ஆக்கிக் கொள்வான். பெருமாள் அப்படியே வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ அது என்னது? அது அவனுக்கு ஆசனமாக மாறிவிடும். நின்னால் மறுபடியா பெருமாள் திடும்ன அப்படியே எந்திரண்டு நின்றார். எந்திரண்டு நின்றால் அவர்களுக்கு மறுபடியா அவன்தான் விரும்பி எழுந்தொருளை நின்றால் இவன் திருப்பாதைகள் ஆவான். நீள்கடலுள் என்றும் புனையாம். பெரும் பரப்பை உடைய கடல். அந்த திருப்பார்கடலிலே அவன் கண்வளர்ந்தருளும் போது இவன் எல்லா காலத்திலும் திருப்பள்ளி மெத்தையாய் இருப்பான். பார்க்கடலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கும் பொழுது திருப்பார்கடலே அவனுக்கு இவன் மெத்தையாக இருப்பான். மணி விளக்காம். ஏதேனும் ஒரு பொருளை விளக்கிட்டு காண வேண்டி இருக்கும் போது ஒரு இருட்டா இருக்கு, ஒன்றும் தெரியல, அது லைட் வேணுமே அப்படின்னா அப்ப இந்த இவனுடைய மணிகளிலிருந்து வரக்கூடிய லைட், அந்த மணி தீபங்கள் அது விளக்காக காமிக்கும். அந்த ரத்னங்களிலே பாம்பு என்றால் அவைகளுக்கு ரத்னங்கள் உண்டு இல்லையோ, அந்த ரத்னங்களிலே இருந்து ஒளி வீசுமாம். ஏதேனும் ஒரு பொருளை விளக்கிட்டு காண வேண்டி இருக்கும் பொழுது மங்கள காலங்களிலே மங்கள தீபம் போல வேண்டியிருக்கும்படியான ஜோதிமயமான மங்கள தீபம் அந்த ரத்னங்களிலே தலையிலே தாங்கி நிற்கும் மங்கள தீபமாகவும் இருப்பான். பூம்பட்டாம். சர்வேஸ்வரன் சாத்திக்கொள்ள திருப்பீதாம்பரம் வேண்டியிருக்கும் போது இவன் தானே பரமபுருஷனை காட்டி தரும் திருப்பீதாரம் அவனுக்கு ஆடை அணியும் பொழுது இவனே அவனுக்கு ஆடையாகவும் இருப்பான்.
புல்கனையாம் அவன் சாய்ந்தருளும் போது பிராட்டிமாரும் பொறாமை கொள்ளும்படியான பரமபுருஷன் தழுவிக்கொள்ளும் அணையாக ஆவான். அவனுக்கு அணைத்துக் கொள்ள வேண்டும். பிரணய காலத்திலே பிராட்டியை பெருமாள் பிராட்டியை விட்டு சென்று விடுகிறார். பிரணய கழகம் ஏற்படுகிறது. அப்படி பிரணய கழகம் ஏற்படும் பொழுது பெருமாளுக்கு கட்டிக்க வேணும்னா பிராட்டி பக்கத்தில் இல்லையே, அவர் எங்கேயோ விட்டுனா அவர் இங்கே போயிருக்கார். அப்போ யாரை கட்டிப்பா அப்படின்னா, அப்போ இந்த திருவனந்தாழ்வானை கட்டிப்பான், இந்த பாம்பை அவன் கட்டிப்பான். திருவனந்தாழ்வான் பிராட்டிமாரோடைய ஊடல் நடையாடும் போது அத்துன்பம் தழுவி கொள்ளும் அணையாயிருப்பான் என்றுவான். நிவாச செய்யாசன என்னும் ஸ்லோகத்திலே ஆளவந்தார் இப்பாசனத்தை ஆளவந்தார் மொழிபெயர்த்து காட்டி அருளி செய்தார். நிவாச செய்யாசன பாதுகாம் சுகோபதான வருஷ ஆதப வாரணாதிதிகி சரீர வேதைகி தவசேஷதாம் கதைகி யதோச்சிதம் சேஷ இதீரிதே ஜனைகி என்று இந்த பாசுரத்தை அப்படியே ஆளவந்தார் சோத்திரத்தினரே தமிழ் பாசுரமான ஆழ்வாருடைய பாசுரத்தை சம்ஸ்கிருத பாஷையிலே அவர் அப்படியே மொழிபெயர்த்து காட்டியுள்ளார் என்பதாக காட்டுகிறார். இப்படி எம்பெருமானுக்கு சகலவித கைங்கரியம் எல்லா காலங்களிலும் எல்லா விதமான அடிமைகளும் செய்யும் பெற வேண்டும் என்று இவன் திருவுள்ளம் கொண்டு ஆழ்வார் திருவனந்தாழ்வான் செய்யும் அடிமையை எடுத்தருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. அதாவது எம்பெருமான் உலாவி வரும்போது மழை வெயில் படாதபடி குடையாகவும், எழுந்திருந்த காலத்திலே திவ்ய சிம்மாசனமாகவும், நின்று கொண்டிருந்த போது பாதுகையாகவும், திருப்பார்கடலிலே திருக்கண் விளந்திருந்த போது திருப்பள்ளி மெத்தையாகவும், ஏதேனும் ஒன்றை விளக்க கொண்டு காண அவன் விரும்பின போது அவனுக்கு திருவிளக்காகவும், சாத்திக் கொள்ளும் போது திருப்பரிவட்டமாகவும், அவன் விரும்பின போது அதுவுமாம் எல்லாவும் ஆவான். சாய்ந்தருளும் போது அவன் தழுவிக்கொள்ளுக்குரிய பாதகமும் ஆவான். ஆக இப்படி பல வடிவு கொண்டு அடிமை தொழிலை செய்தனால்தான் திருவனந்தாழ்வானுக்கு சேஷன் என்று திருநாமம் ஆயிற்று என்பதை சோத்திரத்திலே நிவாச செய்யாசன் என்பதாக காட்டுகிறார். ஆகவே ஆளவந்தார் அருளி செய்ததும் பிள்ளை பெருமாளை அகங்காரது திருவரங்கத்து மாலையில் ஒன்று. அந்த திருவரங்கத்து மாலையிலே இதே அர்த்தத்தை அவரும் காண்பிக்கிறார். சென்றார் குடையாம், கடல் புனையாம், திருத்தீ விகையாம், நின்றாள் இரு திருப்பாதகியாம், நித்திரைக்கு அணையாம், குன்றா மணி விளக்காம், புனைக்கேசகியாம் அன்று ஆளுடையில் துயிலரங்கேசர் அரவரசே என்ற இந்த பாசுரமும் இப்பாட்டை இந்த ஆழ்வாருடைய சென்றால் குடையாம் என்ற பாசை அனுசரித்தே வந்தது என்று காண்பித்தார். ஆகவே நீள்கடலில் புனையாம், திருப்பார்கடலே அழுந்தாதபடி தெப்பமானவன் என்று உரைக்கலாம். புல்கணையாம் எம்பெருமான் பிரளய கடகத்திலே பிராட்டிமாரே பிரிய நேர்ந்தால் அப்போது விரக துக்கம் தோன்றாதபடி திருவனந்தாழ்வான் அவனை தழுவிக்கொள்வானா என்று 3 மொழியில் மணிவிளக்காம் என்றும் பிடிக்கலாம். இவ்வாறு பல நேரங்களிலே பல விதமாக பலவித கைங்கரியங்களையும் சகலவித கைங்கரியங்களும் செய்பவன் இந்த ஆதிதேசன் ஒருவனே என்பதாக இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அதற்கு அடுத்த பாசுரம் 54வது பாசுரம். அரவு மடல் வேள மான்குருந்தம் புல்வாய் குறவை குடமுலை மற்குன்றம் கரவெண்டி விட்டிரத்து மேந்துசித்து கீண்டு கோத்தாடி உண்டெடுத்த செங்கன் அவன் என்பதாக. அதாவது செங்கன் அவன், செங்கன் செம்மையான கண்களை உடையவன். செம்மை அப்படிங்கிறது தமிழ் இலக்கணத்திலே அது பண்பு தொகை. செந்தாமரை கண்ணன், கண்ணன் தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன். செந்தாமரை கண்ணன் சிவந்த அழகிய கண்களை உடையவன். செந்தாமரை கண்ணன் ஆகிய அம்பெருமான் காரவு இன்றி மறைவு இல்லாமல் சர்வலோக பிரசித்தாம்படி அரவம் காளிங்க நற்கணத்தை காளிய நாகத்தை விட்டடித்தும் அடல் வேளம் பொருவதாக வந்த குவளையாபீடம் என்னும் யானையை இருத்து, அந்த குவளையாபீடம் என்று சொல்லக்கூடிய அந்த யானையினுடைய தந்தத்தை, யானைக்கு தந்தம் இருக்குமா இல்லையோ, அந்த தந்தத்தை முறித்து உயிர் தொலைத்தும்
பசுக்களை மேய்த்து வயிறு நிரப்பி மேய்த்தும் குருந்தம் அசுராவேகமுடைய குருந்த மரத்தை ஒசித்து ஒடித்து புகட்டும் புல்வாய் பகாசுரனுடைய வாயை கிழித்தும் கீண்டும் கிழித்தும் குறவை ராசக்கிரீடை கோத்து இடைப்பெண்களுடைய கைகோர்த்து ராசக்கீடு அங்கனாது 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 அங்கனா என்று சொல்லக்கூடிய ராசக்கு ஒரு கிருஷ்ணன் ஒரு ராதா, ஒரு கிருஷ்ணன் ஒரு ராதா, இப்படி குறவை ஆட்சியரோட கோத்ததும் குணமேந்தியதும் என்று சொல்லக்கூடிய அந்த குறவை கூத்து குடங்களை கொண்டு ஆடி கூத்தாடும் போது ஒரு குடம் வச்சுப்பா, பறை வச்சுப்பா, குடம் மாதிரி அதை அடிப்பா. அப்படி குடங்களை கொண்டு கூத்தாடியும் ஆடியும் கூத்தாடியும் முளை பூதனனுடைய முளையை அவர் உண்டு உயிரை வத்த வாங்கி உண்டவிரான் வதறி வணங்குதுமே என்று ஆழ்வார் காட்டினது போல அவருடைய உயிரோடு உறிஞ்சி உண்டு மல் கம்சனால் ஏவப்பட்ட மல்லர்களையும் இவன் வென்றான் என்பதாக எடுத்த இப்படி அட்டு கொன்றும் குன்றம் கோவர்த்தனொழியை எடுத்தான். குடையாக எடுத்து பிடித்த இச்செயல்கள் எடுத்த இந்த செயல்கள் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்று விஸ்மிதம் ஆகிறார். நம்ம அறமோ இல்லையோ ஆழ்வார் ஆகிறார். அரவமடல் வேளமான் குருந்தம் புல்வாய் குறவை குடமுளை மற்குன்றம் கரவென்றி விட்டிருந்த மேந்துசித்தது கீண்டு கூத்தாடி உண்டெடுத்த சங்கனவன் என்பதாக காட்டுகிறார். அதாவது பிரியவாச்சாம்பிள்ளை இதற்கு அவதாரிக்கப்படும் பொழுது இப்படி தன் நினைவுக்கு ஈடாக அடிவு செய்யும் திருவனந்தாழ்வானாகிற படுக்கையை விட்டு இங்கே வந்து அவதரித்து கலைபடுங்கி தன் விபூதியை நோக்கும்படியை அனுபவிக்கிறார் என்பதாக காட்டுகிறார் என்பதாக அப்புள்ளார் காட்டுகிறார். சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை அரவம் ஆசிரியருக்கு சில விரோதம் வந்து போக்க வேண்டி படுக்கையும் பொருந்தாமல் வந்து நிற்கும் என்கிறது இப்பாட்டு நிறநிறை அப்படிங்கிறத காமிக்கிறார். அதாவது இப்படி தான் விரும்பியபடியெல்லாம் அடிமை செய்யும் திருவனந்தாழ்வானுடைய படுக்கையை விட்டு இங்கே வந்து கண்ணனாய் அவதரித்து தன் விபூதிக்கு கலையாயிருக்கும் அசூரர் அரக்கர்களை அழித்து தன் லீலா விபூதியை ரட்சிக்கும்படி அனுமதிக்கிறார். இப்படி ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான், அங்கே இருந்து இங்கே வந்தானே எதுக்கு அப்படின்னா நம்மை எல்லாம் காப்பாற்றுவதற்கு. கண்ணனாய் அவதரித்து நம் விபூதிக்கு கலையாயிருக்கும் நமக்கு இங்கே யார் நமக்கு அங்கே பிருந்தாவனத்திலே முளைக்கும் புல் பூண்டு எல்லாம் அசுர பயம் கம்ச பயம். ஆகவே அந்த பயத்தை அளிப்பதற்கு தன் லீலா விபூதியை ரட்சிக்கும்படிப்பதற்காக அந்த நித்திய விபூதியை விட்டு இந்த லீலா விபூதியை வந்து அவதரித்தான் என்பது. அப்பேற்பட்ட யாரு அப்படின்னா அவன் செங்கன். அவன்தான் செங்கன், செம்மையான கண்களை உடையவன், தாமரை கண்ணன், புண்டரீகாட்சன், செந்தாமரை கண்ணன் என்பதாக கூறுகிறார். அரவமட வேடம் ஆசிரிய விரோதிகளை போக்கி வேண்டில் கீழ்பாட்டில் அருளி செய்தபடி தன் நினைவுக்கு தகுதியான எல்லா அடிமைகளையும் செய்கிற திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலும் பொருந்த மாட்டாமல் இந்த லீலாவிபூதியிலே வந்து பிறந்து கலைபிடுங்கி தன் விபூதியை பாதுகாப்பான் என்று அவனது திருக்குணங்களை அனுசந்தித்து அதற்கேற்ற சில திவ்ய சேஷ்டிதங்களை அனுபவிக்கிறார் இப்பாட்டிலே. அதாவது ஆசிரிய விரோதங்களை போக்கி கண்ணபிரானது காளியமர்தனம் முதலிய அரிய செயல்களை அனுசந்தித்து ஆழ்வார் அவற்றில் உள்குலைந்து ஈடுபட்டு மேலென்றும் சொல்ல மாட்டாமையாலே ஒரு வினைவற்று சொல்லவும் மாட்டாது விட்டனர் என்பதாக காட்டுகிறார்கள். ஆச்சரியகரமான விஷயங்களை கூறும்போது அவற்றுக்கு வினைமுற்று தந்து முடியாது நிறுத்துவதை பல கவிகளில் வாக்குகளில் காணலாம். வினைமுற்று இல்லாம ஏன் போறதுன்னா ஆச்சரியமான விஷயங்கள், அந்த ஆச்சரியமான விஷயங்களே அவர்கள்
மூழ்கி விட்டார்கள். அவ்வாறு அவர்கள் மூழ்கி விட்டதினாலே அந்த அவற்றுக்கு வினைமுற்று தந்து முடியாது நிறுத்துவதை பல கவிஞர்களில் வாக்குகளே நாம் காணலாம். ஆகவே இங்கே இந்த ஆழ்வார் வாக்குகளும் நாம் இங்கே காண்கிறோம். ஈட்டடியில் எடுத்து என்றது அன் சாதியை பெறாத பலவின் பெயர் சாதியை பெறின் எடுத்தன என நிற்கும். இப்பாட்டில் அரபு முதலிய பெயர் சொற்கள் விட்டு அரபு முதலிய பெயர் சொற்கள் விட்டு முதலிய வினைச்சொற்களை முறையே சென்று இயைதலால் முறை நிறை யாம். இது வடமொழியிலே யதா சங்கியா அலங்காரம் என்றும் தென்மொழியே நிறநிறை அணி என்றும் அலங்கார சாஸ்திரிகள் கூறுவார்கள். அதாவது நிறநிறை அணி அப்படின்னா என்ன, சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வரிசைப்படியே இணைந்து பொருள் கொள்வது நிறை அணி எனப்படும். அதாவது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு அரண், பண்பு பயன். அன்பு இருந்தால் பண்பு இருக்கும், அரண் இருந்தால் பயன் இருக்கும். இதுதான் நிறை அணி என்பதாக தமிழர் கூறுவார்கள் என்பதாக வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள். இதற்கு தமிழிலே நிறை அணி என்பதாக பொருள். உதாரணமாக அடுத்த ஒரு செய்யுள், உடுத்ததுவும் மேய்த்ததுவும் உம்பர்கோன் தன்னால் எடுத்ததுவும் பள்ளிக்கு இயை படுத்ததுவும் அன்னால் எரிந்ததுவும் அன்பின் இறந்ததுவும் பொன் ஆ வரை இலை காய் பூ. அப்படியே ஒரு 6 சொல்லிடுறாங்க. பொன் ஆ வரை இலை காய் பூ அப்படின்னா உடுத்ததுவும் அப்படின்னா மேல சொல்றது உடுத்தது, மேய்த்தது, உம்பர்கோன் தன்னால் எடுத்தது, பள்ளிக்கு ஏயாய் படுத்தது, அன்னால் எரிந்தது, அன்பில் இறந்தது. இன்னும் ஒரு 6 சமாச்சாரத்தை சொல்லி அந்த 6 சமாச்சாரத்துக்கும் எப்படின்னா பொன் ஆ வரை இலை காய் பூ ஆரம்பிக்கிறது. அதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு அன்வயம். இதுதான் தமிழிலே நிறை அணி என்பதாக. உடுத்ததுவும் அப்படின்னா என்ன உடுத்தது? உடுத்தது பொன். எம்பெருமான் பொன்னார் என்ன வேணியான் என்று அவனை தங்க சொருபி பொன்னிவர் மேனி ஆகத்தான் தங்க சொருபி எம்பெருமான். ஆகவே அவன் என்ன உடுத்தினான்? அவன் தங்கப்பாவாடை உடுத்தினான், தங்க வஸ்திரத்தை உடுத்தினான். மேய்த்தது பசுக்களை மேய்த்தான். எடுத்தது கோவர்த்தனையை எடுத்தான். பள்ளி இலையில் படுத்தது ஆள் இலையில் பள்ளி கொண்டான். எரிந்தது ஒரு விலங்காயை எரித்து ஒரு அந்த மரத்திலே எரிந்தான், ஒரு காயை எடுத்து எரிந்தான். இறந்தது மகாபலி சக்கரவர்த்தியிலே வந்து இறந்தான், பூவை இறந்தான். பூ என்றால் பூமி. இப்படி அவனுடைய செயல்கள் எல்லாம் ஒன்றை அசைத்து இருக்கிறது. உடுத்தது பொன், மேய்த்தது ஆ, எடுத்தது வரை, படுத்தது இலை, எரிந்தது காய், இறந்தது பூமி. இப்படி உடுத்ததுவும் மேய்த்ததுவும் உம்பர்கோன் தன்னால் எடுத்ததுவும் பள்ளிக்கு இலை படுத்து பள்ளி இலை படுத்ததுவும் பள்ளிக்கு ஏயை படுத்ததுவும் பள்ளி இலை படுத்ததுவும் அன்னால் எரிந்ததுவும் அன்பில் இறந்ததுவும் பொன்னா வரை இலை பூ காய் என்பதாக முடிக்கிறது. இதுதான் தமிழர்கள் நிறை அணி என்பார்கள். அதை பெரியவாச்சான் பிள்ளையும் இப்பாட்டு நிறை என்பதாக காட்டுகிறார். சுவாமி அப்புள்ளாரும் அதை அங்கே காட்டுகிறார். இவ்வாறு சுவாமி புத்தூர் சுவாமியும் அதை அங்கே அழகாக அங்கே காண்பிக்கிறார். இப்படி வருவது இங்கே என்ன நிறை என்றால், குறவை குடமலை குன்றம் கரவென்று விட்டிருந்து மேய்த்து ஒசிந்து கீண்டு காத்து அடி உன்னெடுத்த செங்கனவன் அப்படின்னா அவன் குறவை கோத்தான், குடமுலை மற்குன்றம் மேய்த்து ஒசிந்து கீண்டு கோத்து ஆடி உண்டு எடுத்த இதெல்லாம் இந்த காரியங்களை யார் செய்தான் என்றால் செங்கன் அவன்.
செம்மையான கண்களை உடைய அந்த புண்டரீகாட்சனான கண்ணன், செந்தாமரை கண்ணன், அவன் பண்ணின சேஷ்டிதங்களை எல்லாம் இந்த பாசுரத்திலே அரவமடல் வேல மான்குருந்தம் புல்வாய் குறவை குடமுளை மற்குன்றம் கரவென்றி விட்டிருந்து மேய்த்து ஒசித்து கீண்டு கோத்து ஆடி உண்டு எடுத்து சங்கனவன். ஆடி குறவை கோத்து ஆடினான், உண்டான் மண்ணை உண்டான், எடுத்தான் பூமியை எடுத்தான், மேய்த்தான் ஆணிரை மேய்த்தான், மான் குருந்தம் சாய்த்தான், புல்வாய் பிளந்தான். இப்பேற்பட்ட செயல்களால் செய்தவன் யார் அப்படின்னா இத்தனையும் செங்கனவன், சென்மையான கண்களுடைய அவன் செய்த காரியம் அப்படின்னு ஒவ்வொன்றும் இவனுக்கு போய் முடியும். அவன் தான் பூமியை எடுத்தான், அவன் தான் பாரளந்தான், பாரளந்தான் பரோமிழ்ந்தான், பாரளந்தான் என்பதாக காட்டுவது போல இங்கே அரபமடல் வேலும் மான்குருந்தம் புல்வாய் குறவை குடமுளை மற்குன்றம் கரவின்றி விட்டிருத்து மேய்த்துசித்து கீண்டுகந்தாடி ஒன்றெடுத்த சங்கனவன் என்பதாக இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காண்பிக்கிறார். அடுத்த பாசுரம், இது நிரல் நிறை அணி. இது போல எதில் நிரல் நிறை அணியும் உண்டு தமிழ்ல. அது எப்படின்னா களிரும் கந்தும் போல் கூம்பும் கரலும் தோன்றும் என்பதாக அதற்கு இலக்கணம் சொல்கிறார்கள். இப்படி தமிழ் அறிந்தவர்கள் தமிழர் சொல்லும் லட்சணம் என்பதாக சுவாமி அப்புள்ளை அங்கே காட்டுகிறார். அதற்கு அடுத்த பாசுரமான 54வது பாசுரம். அந்த பாசுரமானது அவன் தமர் எவ்வினை ஆகினும் எங்கோன் அவன் தமரே என்றொழிந்துவதல்ல நமன் தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர் அரவணமேல் பேராயர் காட்பட்டார் பேர் என்பதாக காட்டுகிறார். அதாவது அரவு அணைமேல் சேஷசயனத்தின் மீது வாழ்கிறார் பேயர்க்கு இடத்தனத்தில் குறைவின்றி பூர்ணமாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஆட்பட்டார் பேர் அடிமைப்பட்டவர்களின் திருநாமத்தை வகிக்கும் அவர்களும் நவந்தமரால் யமபடர்களாலே அவன் தமர் எவ்வினையர் ஆகிலும் அந்த சர்வேஸ்வரனுடைய பக்தர்கள் எவ்வகையான செயலை உடையவராய் இருந்தாலும் எம்பெருமானுடைய பக்தர்கள் என்றோ எங்கோனவன் தவறே என்பதாக எம்பெருமானுடைய பக்தர்கள் என்றோ என்று கொண்டாடி சொல்லி ஒளிவுதல்லல் தாங்கள் விலகிப் போவது தவிர ஆராயப்பட்டறியார் ஆராயப்பட்டிருக்க அறியமாட்டார்கள் என்பதாக காட்டுகிறார். அவன் தமர் அதாவது யமபடர்கள் பாகவதத்திலே அஞ்சி இருக்கும்படியே அருளி செய்கிறார். யமன் நாட்டில் உள்ளவருடைய பாவங்களை எல்லாம் ஆராய்வதற்காக அந்த சர்வேஸ்வரனால் நியமிக்கப்பட்டவர். ஆனாலும் தனக்கு நியாமகனான அந்த சர்வேஸ்வரனுடைய பக்தர்கள் நற்காரியங்களை தவிர்த்து தீய காரியங்களை செய்து வந்த போதிலும் அவர்களை யமகிங்கரர்கள் நமது எஜமானான யமனையும் நியமிக்க வல்லமை உடையவர்கள் என்றோ இந்த பாகவதர்கள் என்று கொண்டாடி வணங்கி அப்பால் போய்விடுவார்களே தவிர அவர்களுடைய குணாகுணங்களை ஒருபோதும் ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள். ஏனெனில் அப்படிப்பட்டவர்களை சம்ரட்சிப்பதில் புருஷகார பூதையான பிராட்டியும் ஒரு கால் ஏதேனும் குறை சொல்லி அதையும் லட்சியம் செய்யாமல் தன்னடியார் திருத்தகத்து தாமரையாளாரும் சிதவரைக்குமே என் அடியார் இது செய்தாரே நன்றே செய்தார் என்று சொல்லிக்கொண்டு சர்வேஸ்வரன் அறிந்து ரட்சிப்பவன் என்றோ இப்படி பெரிய பிராட்டியராலும் குறைகூடாத அவர்கள் விஷயத்தில் நம்மால் அணுகவும் முடியுமோ என்கிற பயத்தினாலே யமபடர்கள் யமன் தன் படர்களை நோக்கி நீங்கள் வைஷ்ணவர்கள் திறத்தில் அபச்சாரப்பட வேண்டா, அவர்களை கண்டால் அனுவர்த்தி திருங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கின்றார் என்பதை திறம்பேன் மீன் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தலாம் அந்த இரஞ்சியும் சாதுவாய் போதுமீன்கள் என்றான் நவனும் தன் தூதுவரை கூவி செவிக்கி என்று நான் மகன் திருவந்தாதியிலே பாசுரத்தாலும் புருஷகா அவிவீக்ஷ பாசகஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிகர மதுசூதன பிரமன்னா பிரபு அகம் அந்நியனாம் ந வைஷ்ணவானாம் என்ற ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகத்தாலும் நாம்
அதை அறிவோம். கெடும் விடராயமெல்லாம் கேசவா என்ன என்று அந்த திருவனந்தபுர பாசுரத்திலே நம்மாழ்வார் அங்கு சொல்லும் பொழுது, கெடும் இட கேசவா என்று சொன்னாலே எல்லா இடமும் கெடும். இதை மணவாள மாமணிகள் தன்னுடைய திருவாவூர்த்தந்தாதியிலே காமிக்கும் பொழுது, கெடுமிடர் வைகுந்தத்தை கிட்டினால் போ என்பதாக. இடரெல்லாம் கெட்டது. திருவனந்தபுரத்திலே சென்ற கேசவான்னு சொன்னாலே போயிடுங்கிறார். அந்த கெடுமிடரான அந்த கேசவனை சொன்னால் நமக்கு கெடுமிட கிட்டினால் போல் பரமபதத்தை சென்று நமக்கு கிடைத்தால் போலே அந்த திவ்யதேசமானது. அந்த திவ்யதேசத்திலே போய் அந்த அனந்த பத்மநாபனை நாம் சேவித்தால் கெடும் இடர், கெடும் இடராயவெல்லாம் கேசவான்னு ஒரு தடவை சொல்லிட்டா இடரெல்லாம் போய்விடும். கெடும் இடர் பரமபதத்தை கிட்டினால் போல் என்பதாக மாமணிகள் அங்கே காமிக்கிறார். நாளும் கொடுவினை செய்யும் கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூத்தின் தமிழும் குறுகுகில்லா என்று திருவாய்மொழியும் வென்று கொண்ட வீரனார் வேறு செய்து தம்முடன் என்னை வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டு இந்த குற்றமென்ன வல்லனை என்று திருச்சந்த விருத்தத்திலும் அந்த வாசுரங்களும் இங்கே அனுசந்திக்கத்தக்கவை. இப்பாட்டிற்கு பேராயருக்கு ஆட்பட்டார் பேர் என்ற ஈற்றடிக்கு வேறு வகையாகும் பொருளுரைக்க இடமுண்டாயினும், அழகிவனமான பெருமானாயினார் அருளிச் செய்த திருப்பாவை 6000படி ஆக்கியானத்தில் ஆளிமலைக்கண்ணா என்னும் 4ஆம் பாட்டின் அவதாரிகையில் அவன் தமரம் எவ்வினையராகிலும் இத்தியாதி என்று இப்பாசுரத்தை எடுத்து அரவணமேல் பேராயருக்கு ஆட்பட்டார் பேர் ஆராயப்பட்டு அறியார் கண்டி என்று ஒரு பாகவதன் பேரை ஒரு அபாகதவன் தரிப்பது, அவனையும் எவன் கோஷ்டியில் பட்டோலை பார்க்க பெறாது என்று வியாக்கியானித்தருள் இருக்க நாம் காண்கையாலே பேராயர் ஆட்பட்டார் பேர் என்னும் அளவை ஒரு சொல்லாக கொண்டு அதை அன்வடித் தொகையாக பாவித்து எம்பெருமானுக்கு ஆட்பட்டவர்களுடைய பேரை உடையவர்கள் என பொருள் கொள்ளுதல் சால சிறந்தது ஆகும் என்பதாக பிரதிவாதி பயங்கரம் காஞ்சி பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சார சுவாமி தம்முடைய திவ்யார்த்த தீபைகளை காண்பிக்கிறார். அதற்கு அடுத்தால் போல அடுத்த பாசுரம் 56வது பாசுரம். பேரே வர பிதற்ற அல்லாமல் எம்பெம்மானை ஆரே அறிவார் அது நிற்க நேரே கடிக்கமலத்துள் இருந்தும் காண்கிறான் கண்ணன் அடிக்கமலத் தன்னை அயன் என்பதாக காண்கிறார். நாம் வாயினால் ஏதேனும் ஒன்றை சொன்னாலும் அது பேரே எம்பெருமானது திருநாமமாகவே வரும்படியாக இருக்கும். பிதற்றல் அல்லால் பிதற்றுவதை தவிர எம்பெம்மானை அந்த எம்பெருமானை ஆறுதான் அறிவார். அந்த எம்பெருமானை யார்தான் உள்ளபடி அறிவார் அப்படின்னா யாரும் உள்ளபடி அறிய முடியாதுன்னு அர்த்தம். யார்தான் உள்ளபடி அறிய வல்லார்கள் அப்படின்னு கொஸ்டின் மார்க் அப்படின்னு யாராலையும் முடியாது அப்படின்னு அர்த்தம். அது நிற்க, அது இருக்கட்டும், லெட் இட் பி சோ, அந்த விஷயம் இருக்கட்டும். அயன் பிரம்மா ஆனவன் கடி பரிமளம் மிகுந்த கமலத்துள் அவ் எம்பெருமானது நாவிக்கமலத்திலே பிறந்த நேரே இருந்தும் அங்கே நிரந்தர வாசம் பண்ணிக் கொண்டிருந்தும் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அந்த சர்வேஸ்வரனுடைய திருவடிகளை காண்கிறான், சேவிக்க பெற்றான். என்னை பிரம்மா எங்கேன்னு தோன்றினான்? எம்பெருமானுடைய நாவிக்கமலத்திலே. நாவிக்கமலத்திலேருந்து ஒரு தாமரைப்பு வந்தது, அதன் மேலே பிரம்மா வந்தான். அவன் மேலே உட்கார்ந்துருக்கான். அவனாலே கூட அவன் திருவடியை பார்க்க முடியவில்லை. அப்பேற்பட்ட அயனுக்கும் எம்பெருமானுடைய திருவடி காண கிடைப்பது அரிது என்பதாக காட்டுகிறான் இந்த பாடல். அப்படி காண்கிறான், அவன் சேவிக்க பெற்றான் இல்லை. ஆகவே பெரே வர பிதற்றலால் எம்பெருமானுடைய பிரபாவம் ஆருக்கும் அளவிட்டு அறிய முடியாதது. கடற்கரையிலே குடிசை கட்டி கொண்டிருப்பவர்களுக்கும்
அந்த கடலினுடைய ஆழம் அறிய முடியாமல் போகுது. அந்த கடற்கரையிலே இருக்கான், அங்கேயே வீடு கட்டிட்டு இருக்கான், கடலே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்தில் இருக்கான், அவனுக்கு இதை பற்றி கடலை பற்றி எல்லாம் தெரியுமா அப்படின்னா அவனுக்கு கடலை பற்றி ஒன்றும் தெரியாது. கடற்கரையிலே குடிசை கட்டி கொண்டிருக்கும் ஒருவன் அந்த கடலுடைய ஆழம் அறிய முடியாமல் போவதை போல அவனுடைய திருநாவிக்கமலத்திலே தோன்றின நான்முக கடவுளும் எப்போதும் அவ்விடத்தே வாசம் செய்து கொண்டிருந்தாலும் அவனுக்கும் அப்பெருமானுடைய பெருமை அளவிட்டறியக்கூடாதாயிரான் என்றது. ஆகையினால் எம்பெருமான் உணர்வதற்கு முடியாதவன் என்றும் நாம் உணர்ந்து அவன் திருநாமங்களை வாயில் வந்தபடியெல்லாம் சொல்லி கூப்பிடுவது செய்யலாம். அத்தனைய ஒழிய அவனது மகிமையை உள்ளபடி அறிந்து எவராலும் சொல்லப் போகாது. சாஸ்திரங்களில் பல பேர்களை குறித்து பிரம்மஞானி என்றும் பிரம்மவித்து என்றும் சொல்லியிருப்பதெல்லாம் பரபிரம்மத்தை உள்ளபடி அளவிட்டு அறிந்தவே சொன்னதன்று. எம்பெருமான் அளவிட முடியாதவன் என்ற உண்மையை அறிந்தவர்களே பிரம்ம வித்துக்கள் எனப்படுவர் என்றறிய. ஏதோ வாச்சா நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. சொல்லினால் தொடர்ச்சினி, சொல்லுகின்ற பொருளினி, சொல்லினால் சொல்லப்படாத தோன்றுகின்ற ஜோதினி என்பதை இங்கே நினைவு கொள்ள வேண்டும். கன்றுக்குட்டியானது ஓரிடத்தில் இருந்து கொண்டு தன் தாயை காணாமல் அம்மே என்று கத்தினார். அக்கத்துதல் தன் செவிப்பட மாத்திரத்திலே தாய் பசு இறங்கி வந்து கன்றின் பக்கத்திலே வந்து நிற்பது போலவே எம்பெருமான் உள்ளபடி அறியாவிட்டாலும் அவன் திருநாமத்தை வாய்வந்தபடி பிதற்றினால் அவன் வந்து அருள் புரிவான் என்ற கருத்து முதலடியில் உய்த்துணரத்தக்கது. பேராயிரமும் பிதற்றி என்பதாக திருமங்கை ஆழ்வார் ஆரம்பிக்கிறார். பெருமான் என்பதனால் மருவு நிற்க வியன்கோல் முற்று. இப்பாற்றில் நேரே கடிக்கமலத்தில் இருந்த மயன் கண்ணன் கடிக்கமல தன்னை காண்கிறான். ஆதலால் எம்பெம்மானை ஆரே அறிவார் என்று கைமுதிக நியாயம் பட கூறி இருந்ததால் தொடரலை செய்யுள் பொருள் பேரணியாம் என்பதாக இந்த பாட்டை காட்டுகிறார்கள். அடுத்த வாசனம் 57வது வாசனம். அயனென்று வல்வினையே எஞ்சினேனே அஞ்சி உயனின் திருவடியே சேர்வான் நயனென்ற நன்மாலை கொண்டு நமோ நாராயணா என்னும் சொல்மாலகத்தேன் தொழுது. அயல் நின்ன என் அருகிலேயே இருந்து கொண்டு என்னை இடைவிடாமல் ஹிம்சித்துக் கொண்டே இருக்கிற உய இந்த பாவ சம்பந்தம் நீங்கி உஜ்ஜீவிக்கும் பொருட்டு நீள் உன்னுடைய திருவடிகளிலே தானே சேர்வான் வந்து கிட்டுகைக்காக நயன் என்ற இன்பம் பொருந்திய வல்வினை மிக கடினமான பாவங்களை குறித்து அஞ்சினேன், பயப்பட்டேன். அஞ்சி இப்படி பயப்பட்டு நன்மாலை கொண்டு சிறந்த இந்த திவ்ய பிரபந்தங்களை கொண்டு தொழுது உன்னை ஆசிரியித்து நமோ நாராயணா என்னும் சொல்மாலை திருமந்திரத்தின் பொருளை கத்தேன் அபேசித்தேன் என்பதாக காமிக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாட்டிற்கு அயன் என்ற நீர் பகவத் விஷயத்தில் செய்வதன் எண்ணில் சம்சாரம் பயஸ்தானம் என்னுமிடமும் உஜ்ஜீவிப்பார வனைப்பத்தி என்னுமிடமும் அறிந்தேன் என்கிறார் சுவாமி. அப்புள்ளை பிரம்மாவுக்கு அறிய ஒண்ணாத விஷயத்தை நீர் அறிந்தபடி எஞ்ஞனே என்ன திருநாமம் ஆசிரியத்து அவன்தானே தன்னை கொண்டு வந்து காட்ட கண்டேன் என்கிறார். அதாவது பிரம்மனுக்கும் அறிய ஒண்ணாத விஷயத்தை நீர் எப்படி அறிந்தீர் என்ன திருமந்திரத்தை பற்றி நின்று அத்தாலே அவன்தானே தன்னை கொண்டு வந்து காட்டி கண்டேன் என்கிறார். ஆகவே அருகிலே நின்ற என் அருகு விட்டு பெயராமல் இடைவிடாமல் துன்புறுத்தி நிற்கிற நான் இட்ட அடியிலே அடியிட்டு என்னை பின்தொடர்ந்து வருகிற பகவத் சம்பந்தம் ஏற்பட்டதும் என்னுடைய பாவ சம்பந்தம் விட்டது என்பதாக இந்த பாசலை காமிக்கிறார். பல வகையான கொடிய பாவங்கள் என்னிடத்தில் நெருங்கி கிடப்பதைக் கண்டு
இப்பாவங்கள் இன்னும் முன்பு போலவே மேல் விழுந்து நலிந்தால் நாம் என் செய்வது என்று பயப்பட்டேன். எம்பெருமானது திருவடிகளில் சென்று சேர்த்து விட்டால் பாவங்கள் அடியோடு நீக்கப்பெற்று நாம் உஜ்ஜீவிக்க பெறலாம் என்று துணிந்து உன் திருவடிகளில் வந்து சேரும் விதம் யாது என்று ஆராய்ந்து பார்த்தேன். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமது வாய்மொழிகளை உன் விஷயத்திலே உபயோகிப்பதே அதற்கு சிறந்த வழி என்று நிச்சயித்து திருமந்திரார்த்தத்தின் பொருளை விவரிப்பதாக இப்பிரபந்தத்தை பாடினேன். இதனால் பாவங்களுக்கு அஞ்சி அச்சம் தீர்ந்து உஜ்ஜீவனமும் பெற்றேன் என்கிறார். சேர்வான் வான மிகுதி பெற எதிர்கால வினையச்சம் நயம் நின்ற என்பதற்கு திருமந்திரார்த்தத்தை நயப்பித்ததில் நோக்கமாய் உள்ள என்று பொருள். பிரகடனத்திற்கு இந்த பிரகடனத்திற்கு அது சால பொருந்தும். எம்பெருமானுடைய சொரூபம், அவனுடைய அடைவதற்குரிய ஜீவாத்மானுடைய சொரூபம், அடைவதற்கு உபாயம், அடைந்து பெற வேண்டிய பேரு, அடைவதற்கு நடுவே உள்ள இடையூறுகள், தடைகள், இம்ப்ளிமெண்ட்ஸ், விரோதி சொரூபம் ஆகிய 5 விஷயங்களே திருமந்திரார்த்தத்தின் அர்த்தமாகும். மிக்க உயிர்களையும் மெய்யா உயிர்களையும் தக்கங்களையும் தொலையாகிய தொக்கியிலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் இந்த 5 பிரதிபந்தங்கள். இந்த பிரதிபந்தங்கள் நீக்கிறது திருமந்திரம். திருமந்திரார்த்தத்தை எவன் ஒருவன் கற்றுக்கொள்வானோ அவன் இப்பிரபந்தத்திலும் விவரிக்க திருமந்திரார்த்தத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதன் விவரணமே இந்த பாசுரம் என்பதாக காட்டுகிறார். அடுத்த பாசுரத்திலே தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழுவாளி நெஞ்சே பலதின்றி மந்திரங்கள் கற்பனமும் மாலடையே கைதொழுவான் அந்தரம் ஒன்றில்லை அடை என்பதாக காட்டுகிறார். நெஞ்சே, மனமே, மலர் கொண்டு புஷ்பங்களை சம்பாதித்துக் கொண்டு தூபத்தை கையேந்தி கையிலே ஏந்திக் கொண்டு தொழுது எம்பெருமானை நாம் வணங்கினால் எழுதும் உஜ்ஜீவிப்போம். எழு, நீ புறப்படு. வாளி, உனக்கு இந்த சுபாவம் நிச்சயமாக இருக்கட்டும். நான் இப்படி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் மந்திரங்கள், பகவத் மந்திரங்கள் மந்திரங்கள் தான் அநேகங்கள் என்பதாக முமுட்சுப்படியிலே சுவாமி பிள்ளவாச்சார் சுவாமி காண்பிக்கிறார். மந்திரங்கள், பகவத் மந்திரங்கள் பழுதின்றி கற்பனவும் முறைப்படியே நாம் அபியசித்தாலும் மாலடி கை தொழுவான் சர்வேஸ்வரன் திருவடிகளை தொழுவதற்காகவே ஆக நாம் பலவிதமான மந்திரங்களை கற்றுக்கொள்கிறோம். அது எதற்கு? எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு, எம்பெருமானை துதிப்பதற்கு, அவனுடைய திருவடிகளை தொழுவதற்காகவே தானே மந்திரங்கள் உபயோகிக்கிறோம். ஆன பின்பு அந்தரம் ஒன்று இல்லை, நாம் ஆறி இருப்பதற்கு அவகாசம் சிறிதும் இல்லை. அடை, பெருமானை விரைவில் சென்று கிட்டு தொழு மலர் கொண்டு என்கிறார். அந்த எம்பெருமானை நீ சேவிப்பாயாக என்பதாக கேட்டார். சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளை இந்த பாசுரத்துக்கு அவதாரி காமிக்கும் பொழுது, ஆன பின்பு நெஞ்சே, இவ்விஷயத்தை விட்டு நமக்கு ஒரு க்ஷணம் ஆறி இருக்க விரையில்லை, அவன் திருவடிகளே ஆசிரியே என்கிறார். அதாவது, ஏ நெஞ்சே, நீ இப்படி இருக்கும்போது இவ்விஷயத்தை விட்டு நமக்கு ஒரு கணம் ஆறி இருக்க காரணம் இல்லை. ஆகவே அவன் திருவடியை நீ அடைவாயாக என்கிறார். தொழுது மலர் கொண்டு நெஞ்சே, நாம் பகவத் விஷயத்தை விட்டு ஒரு நொடி பொழுதும் ஆறி இருக்க வழியே இல்லை. நாம் குருகுலவாசம் பண்ணி மந்திரங்களை அபியசித்து எம்பெருமானை அடிபணிவதற்கே வேறு பிரயோஜனத்திற்காக அன்று பாடசாலை போகிறோம், குருகுல வாசம் பண்ணுறோம், அபியசிக்கிறோம், மந்திரங்களை பண்ணுறோம். அதெல்லாம் எதுக்கு? எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து அவனுடைய திருவடிகளை பற்றுவதற்காகவே. ஆன பின்பு
தூபதீப புஷ்பாதிகளான உபகரணங்களை கையில் கொண்டு பெருமானை ஆராதிக்க செல்வோம். எழுந்திரு, இனி நாம் தாமசிப்பதற்கு அவகாசமே இல்லை என்று தம் திருவுள்ளத்தை துறைப்படுத்துகிறார், வேகப்படுத்துகிறார், அவசரப்படுத்துகிறார், துரித கதியை பண்ணுகிறார். மலர் கொண்டு தூபம் கையேந்தி தொழுது எழுதும் எழு என்று ஆழ்வார் சொன்னவுடனே அவருடைய நெஞ்சு மிகவும் அதற்கு அனுகூலப்பட்டிருக்கவே வாடி நெஞ்சே என்று ஓப்பினால் மங்களாசாசனம் செய்தார். அவர் சொன்ன உடனே ஆழ்வாருடைய மனசு நெஞ்சானது அது ஒத்துண்டது. நம்ம மனசு என்ன பண்றது, ஒத்துக்க மாட்டேங்கிறது. நம்ம போவனாலும் மனசு வேண்டாங்க. ஆனா ஆழ்வாருக்கு அப்படி இல்லை. உடனே வாடி நெஞ்சே என்று அந்த சந்தோஷத்தினால், அந்த ஆசையினால், அந்த உவப்பினால் மங்களாசாசனம் செய்தார். இந்த அனுகூல்யம் உனக்கு ஒரு நாளும் மாறாதிருக்க வேணும் என்று இந்த அனுகூல்யம் நெஞ்சு நம்ம சொல்றதை நெஞ்சு மனசு நெஞ்சு சொல்றது, நாம சொல்றதை நெஞ்சு உடனே கேட்டா அது நமக்கு ஒரு ஆணுகூல்யம் தானே. அப்ப ஏற்பட்ட அந்த ஆணுகூல்யம் உனக்கு ஒரு நாளும் மாறாதிருக்க வேண்டும், என்றென்றும் அந்த நெஞ்சு உனக்கு அடிவடைந்து இருக்க வேண்டும், நீ சொல்வதை கேட்க வேண்டும் என்பதாக காமிக்கிறார். பழுதின்றி குருகுல வாசம் செய்யாமல் மந்திரங்களை கற்பது பழுது. அப்படிப்பட்ட பழுது இல்லாமல் குருகுல வாசம் பண்ணி என்றபடி அந்தரம் ஒன்றுமில்லை என்று பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று ஆரியருக்கு அவகாசம் சிறிதும் இல்லை என்பதாக இந்த பாசுரத்திலே காண்கிறார். அடுத்த பாசுரம் அடைந்த வருவினையோடு அல்லாம். 59வது பாசுரம். அடைந்த வருவினையோடு அல்லல் நோய் பாவம் மிடந்தவை மீண்டொழிய வேண்டில் நுடங்கிடையை முன் இலங்க வைத்தான் முரணொழிய முன்னொரு நாள் தன்விலங்கை வைத்தான் சரண். அடைந்த அடியே பிடித்து பற்றி கிடைக்கிற அரு போக்குவதற்கு அருமையான வினையோடு பல வினை அல்லல் அந்த பலவினையின் பயனாக மனத்தில் வரும் துன்பங்கள், நோய், சரீர வியாதிகள், பாவம், இப்போது செய்கின்ற பாவம், இடைமிடைந்தவை, இப்படி பல வகையான ஆத்மாவை தெரியாதபடி மூடிக்கிடக்கின்ற பல வகையான பாவங்கள் மீண்டு ஒழிய வேண்டிய அவையெல்லாம் வாசனையோடு விட்டு நீங்க வேணுமானால் முன்பொரு நாள் நுடங்கு இடை மெல்லிய இடையுடையான பிராட்டி சீதா பிராட்டி இலங்கை வைத்தான். அவன் சீதா பிராட்டியை லங்காபுரியிலே சிறை வைத்தவன். யார் சிறை வைத்தவன்? ராவணன். அந்த ராவணனுடைய முரணழிய, அவனுடைய முரண் மிடுக்கு அழியும்படியாக முன்னொரு நாள் ஸ்ரீராமனாய் பிறந்த அந்த ஒரு காலத்திலே தன்னுடைய வில்லை அங்கை அழகிய திருக்கையிலே வைத்தான். எடுத்து பிடித்தவனான பெருமான் அவன் யாரு? ராமபிரான். அவன் சரண். அவனுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுங்கோ என்பதாக இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார். போகத்துக்கு அடைந்த காலக்ஷேபம் பண்ணு, அவனுடைய திருவடியை அடைந்து அதையே காலக்ஷேபம் பண்ணுங்கோ. காலக்ஷேபம்னு பொழுதுபோக்கு. அந்த எம்பெருமானுடைய திருவடியை, ராமனுடைய திருவடியை சரணாகப்பட்டிருக்கோ, அதுவே உங்களுக்கு டைம் பாஸ், காலக்ஷேபம் என்பதாக காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. சுவாமி அப்புள்ளார் போகத்துக்கு வேணுமாகில் இத்தை செய்கிறோம், இதுக்கு இடைச்சவரான விரோதியை இரு துண்டமாக விடுதைக்கு சாதனம் என்ன? சாதனம் ஏது என்ன? அதுக்கு வேணுமாகில் தசரத ஆத்மஜனை சரணம் புகு என்கிறார். நீ சொல்றதை கேட்கிறேன், ஆனா அது வேணுமாகில் ஒரு இடைச்சோறு, அந்த விரோதியை போக்குவதற்கு இடைச்சோரான அந்த விரோதியை இரு துண்டாக விடுகைக்கு சாதனம். ஆனால் அது என்ன பண்ணணும் அப்படின்னா தசரத ஆத்மனை சரணம் புகு. அங்கே சரணம் புகுன்ற, இங்க யாரை சரணம் புகு? தசரத ஆத்மஜன், தசரதனுடைய மகன் யாரு? ராமன். ராமனை சரணம் புகு என்பதாக காட்டுகிறார். அனுபவத்துக்கு வேணுமாகில் சென்ற பாசுரத்தில் சொன்னபடியே செய்கிறேன். இவ் அனுபவத்துக்கு தடை செய்யும் பாவம் முதலானவற்றை அழிக்க வழி என்ன? இந்த பாவம் இருக்கணும், அதனாலதான் அனுபவிக்க முடியல என்று திருவுள்ளம் கேட்க, அதற்கு சாதனம் சக்கரவர்த்தி திருமகனை சரணம் புகுவதே ஆகும். ராமனை சென்று சரணநடை, அதுவே அதற்கு வழி. அடைந்த வருவினையோடு
நாம் நல்ல வழியில் பொதுபோக்க வேணுமானால் பகவானை ஆசிரிப்போம். அப்படி அவனை ஆசிரிக்கமிடத்து ஆசிரிக்க விட்டாமல் ஏதாவது இடையூறுகள், அருவினை, அல்லல், நோய், பாவம் முதலியவை குறுக்கே வந்து நிற்கின்றனவே, அவற்றை போக்கும் வழியாது என்று ஒரு கேள்வி எழ, நமது பிரதிபந்தங்களை இருதுண்டமாக்குவதற்கு உபாயமான ஸ்ரீராமபிரானை சரணம் புக. ஸ்ரீராமபிரானை சரணம் புகுந்தால் நம்ம பிரதிபந்தங்கள் எல்லாம் போகும். இத்தால் எம்பெருமானுக்கு போக்கியமாயிருந்துள்ள ஆத்மவஸ்துவை என்னுடையது என்று செருக்குற்று இருக்கும் அவர்கள் ராவணாதிகள் பற்றது படுவார் என்னுமிடமும், இந்த ஆத்மவஸ்து நம்முடையது நம்ம நினைச்சுட்டா ராவணன் பட்டவாறு நாம் எல்லாம் படுவோம். இந்த ஆத்மவஸ்து நமது இல்லையே. ஆகவே இந்த ஆத்மவஸ்தை நமது என்று நினைத்து கொண்டால் நாம் அந்த அவனுடைய வஸ்துவை களவு செய்தோ உபாதியாய் ஆகிவிடும். ஆகவே இந்த ஆத்மா அவனுடையது. எனது ஆவியும் உனதே, சேர்கள் கரும்பும் விருஞ்சனும் மனிதன் ஸ்ரீவரமங்கை நாரவும் தந்துலாய் முடியாய் தெய்வநாயகனே என்று ஆரணக்கனின் பாதமே சரண் என்று அவன் சரணை சரணாகப்பற்று. அப்படி சரணாகப்பட்டினால் எனதாவியும் உனதே, இந்த ஆத்மவஸ்து அவனுடையது என்று அனுகூலித்திருக்கும் அவர்களுக்கு வரும் விரோதிகளை அப்பெருமான் பிராட்டியின் துயரத்தை பரிகரித்தது போலே பரிகரித்து அருளுவான். அந்த அருளுவான் என்னும் இடம் இப்பாட்டிலே தெரிவிக்கப்பட்டது என்பதாக காமிக்கிறார்கள். அடுத்த பாசுரம் 60வது பாசுரம். சரணாமரை வயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர்க்கெல்லாம் அரணாய பேராழி வண்ட பிரானை அன்றி மற்றறியாது ஓர் ஆழி சூழ்ந்த உலகு என்கிறார். சரணாமரை எல்லாருக்கும் விதத்தை உரைக்குமான வேதத்தை பயந்த எம்பெருமானிடத்தில் தானடைந்து நாட்டில் உள்ளவர்களுக்காக வெளிப்படுத்தின தாமரையானோடு, தாமரையான் பிரமனோடு கூட, அந்த பிரமனோடு கூட மரணமடையும் தன்மை உடைய நாமெல்லாம் என்ன தன்மை? மரணமடையும் தன்மை. ஒரு நாள் ஜாதஸ்ய மரணம் திருவம், பிறந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இறப்பு உண்டு. மண் உயிர்களுக்கெல்லாம் நித்தியமான சுரூபத்தை உடைய ஆத்மா எல்லாவற்றுக்கும் அரணாய ரட்சணமான விதங்களை பேராளி வண்டபிரான் அன்றி பெரிய திருவாளி ஆழ்வானை கையில் கொண்ட எம்பெருமான் அருவனே அல்லது மற்ற அவனிடம் வேறான ஓர் ஆளி சூழ்ந்த உலகு கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ளார் அறியாமாட்டார்கள் என்பதாக இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார். அதாவது 60ஆம் பாட்டிலே பிறைவாச்சான்புள்ள அவதாரிகளே சரண் இத்தியாதி கீழ் அவனையே உபாயம் என்றது பேரு இவர்களே தேயான பின்பு இவ்வாத்மாக்கள் உபாயமானால் ஆகாதோ என்னில் கீழ்போக்கறியான் இப்போது தாங்கள் படுகிறது இன்னதாலே என்று அறியார்கள், வரக்கடவது அறியார்கள். ஈஸ்வரன் இவையெல்லாம் அறிந்து பரிகரிக்கவல்ல ஞான சத்தியாதிகளை உடையவன் பழகியான் தாளே என்னுமா போலே. ஆகையாலே அவனே உபாயம் இத்தை லோகம் அறியாது என்கிறது. அவனே உபாயம், அவனே உபயோகம், இதுதான் முடிவு. இதை லோகம் அறியாது என்பதாக பெரியவாச்சார் காண்கிறார். சுவாமி அப்புள்ளார் இவன் பலபோக்தாவாக இருக்க, இவன் பலத்தினுடைய போக்தாவாக இருக்கிறான். அவன் சாதனமாக வேண்டுகிறதன் என்ன? இவன் பலத்தை உத்தேசிக்கிறான், ஆனால் அதுக்கு அவன் சாதனமாக இருக்கணும்னு சொல்றீங்களே, இது என்ன அப்படின்னா, சர்வஜனாய் சர்வசக்தனாய் இருப்பான் ஒருவன் உபாயமாம் இத்தனை போக்கி அஜ்ஞனாய் அசக்தனாய் இவனால் செய்யலாவது உண்டோ என்கிறார். ஆக முன்பாசுரத்திலே அவனே உபாயம் என்றார். மோட்சமாய பயன் இச்சேதனுடையது. ஆகையால் உபாயம் இவனோனாயே ஆக வேண்டி இருக்க
அவன் உபாயம் என்பான் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இவனுடைய தன்மையை பார்த்தால் தனக்கு கீழ் நடந்தவற்றை எல்லாம் அறியாம். இப்ப நமக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. இப்போது இப்பாடுபடுகிறது எதனாலே என்பதையும் அறியும். இப்ப நாமே இவ்வளவு கஷ்டப்படுறோம், இதுக்கு என்ன காரணம் அதுவும் தெரியாது. இனி வரப்போவதையும் அறியாது, என்ன வரப்போறதுன்னு தெரியாது. சர்வேஸ்வரனான அவனோ வெண்ணில், ஆனால் எம்பெருமான் இவற்றையெல்லாம் அறியும் சர்வஜனா இருப்பதோடன்றில் இவனுடைய தாழ்வுகளை தவிர்த்து வாழ்வழிக்க வல்ல சர்வசக்தியுடையவனாய் இருக்கிறான். சர்வேஸ்வரனுக்கு நம்மை பற்றி முக்காலமும் தெரியும். ஐயோ இப்படி கஷ்டப்படுறானே என்று நம்ம தாழ்வுகளை நினைத்து நமக்கு அவன் வாழ்வழிக்க வல்லவன். அவன் சர்வசக்தியுமாய் இருக்கிறபடியாலே அப்படி இருக்கும்போது அவன் உபாயமாக முடியுமோ ஒழிய இவன் உபாயமாக முடியாது. ஆகவே எம்பெருமான் தான் உபாயம். இவன் எத்தனை சாதனம் பண்ணாலும் எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் இவன் உபாயம் ஆக மாட்டான் என்பதாக காண்கிறார். இப்பாசுரத்தை மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது உயிருக்கெல்லாம் ரட்சணங்களான சர்வேஸ்வரனை தவிர வேறொன்றையும் உலகம் அறியாது என்னும் பொருள் தோன்றும். ஆப்பான் என்பவர், ஆப்பான் திருவளந்தூர் அரையர்னு ஒருத்தர். அந்த ஆப்பான் என்பவர் இப்பொருளை சொல்லி இவ்வுலகம் எம்பெருமானை என்று அறியாமல் இருந்ததோ என்று ஜீயரை பரீட்சிப்பதற்காக கேட்க, அவரும் நீரே பொருளை உரைப்பி என்று கேட்க, உலகம் என்பது உயர்ந்தோரை குறிக்கும் ஆகையாலே உயர்ந்தோர் எம்பெருமானை என்று அறியார் என்று ஆப்பான் உரைக்க, இது பற்றி பட்டரை கேட்க, உலகு என்னும் பதம் உயர்ந்தோரை குறிப்பதாகில் ஓர் ஆளி சூழ்ந்த உலகு என்று விசேஷித்திருப்பது பொருந்தாது என்று ஓர் ஆளி சூழ்ந்த உலகு என்று விசேஷித்து இருப்பதால் உயர்ந்தாரோடு தாழ்ந்தாரோடு வாசியரென வித்தியாசம் இல்லாமல் எல்லா உலகினரையும் இது குறிக்கிறது என்பது தெளிவு. ஆகையால் முன்னையிருக்கெல்லாம் அரணாய ரட்சகமாய் இருப்பவர்களை சர்வேஸ்வரன் அறிவானே ஒழிய உலகம் அறியாது. இந்த மண்ணுயிர்களுக்கெல்லாம் அரணாய் இருக்கவன் ரட்சகமாக இருக்கிறவன் சர்வேஸ்வரன். அவனே இவனை பற்றி முக்காலும் உணர்ந்தவன். அவனே இவனை பற்றி அறிவானே ஒழிய இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உலகம் அறியாது என்றால் இந்த உலகத்திலே உள்ளவர்கள் அறிய மாட்டார்கள் என்று பட்டர் உணர்த்தினார் என்ற ஐதிக்கியம் பெரியவாச்சாமிள்ளை உரையிலே காணத்தக்கது என்பதாக காட்டுகிறார்கள். இப்படி சரணாமரை பயந்த உலகத்தின் பொதுவாக ஒரு நியாயம் என்று எவன் பலனை அனுபவிக்கிறானோ அவன் அதற்கு உரிய உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று அந்த நியாயத்தை கொண்டு பார்க்கும்போது எம்பெருமானை பெறுதலாகிற பயனை அனுபவிப்பவன் சேதனாயிருக்க அதற்குரிய உபாயம் இவனிடத்திலென்றோ இருக்க வேண்டும். எம்பெருமானே உபாயம் என்று முறையிடுவது எங்கனே பொருந்தும் என்று ஒரு சந்தேகம் தோன்ற அஞ்ஞனாய் அசக்தனாய் இவனால் செய்யக்கூடியதொன்றும் இல்லாமையாலே சர்வஜனாய் சர்வசக்தனா அவனே உபாயிருக்க வேண்டிய அவசியம் ஆயிற்று என்கிறார். பலனை அனுபவிப்பவனும் எம்பெருமானே, அதற்கு உபாய அனுஷ்டானம் செய்யவனும் எம்பெருமானே என்கிற சம்பிரதாய சித்தாந்தம் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டது. கைதவறி போன பொருளை தேடி பிடித்து அனுபவிப்பதும் அதனால் ஆனந்தமடைவதும் சொத்தை உடையவன் சுவாமியின் காரியமே ஒழிய சொத்தின் காரியம் அல்லவே. அதுபோல அப்பரமபுருஷனுடைய சொத்தாகிய நாம் அவனை விட்டு தப்பித்தவறி இருக்கிறோம் ஆயின் நம்மை தேடி பிடித்து அவன் ஆட்கொள்ள பெறுதலும் பெற்று மகிழ்வதும் அவனுக்கே உரியன. ஆதலால் பலனை அனுபவிப்பவனும் அவனே ஆவான். ஆகவே தானே உபாய அனுஷ்டானம் செய்கிறான் என்கை. ஸ்ரீபாஷ்யத்தின் முடிவான சூத்திரத்தின் பாஷ்யத்திலே பாஷ்யக்காரர்
இது அருளி செய்த சிவசக்தி ரத்னத்திலே பரமபுருஷகாய் ஞானினம் லப்வா என்ற சுவாரஸ்யம் இங்கு காணத்தக்கது. இப்பாட்டில் சொல்லுகிற அர்த்தம் வேதங்களில் சித்தமானது என்பதை தெரிவிக்கவே சரணாமரை பயந்த என்ற விசேஷனம் தாமரையானுக்கு இடப்பட்டது. அரணாய என்பதை பேராளி கொண்ட பிரானுக்கு விசேஷனமாக பலர் மயங்கி ஒளிவர். அது விசேஷனம் அன்று, இரண்டாம் வேற்றுமை தொகை. அரணாவற்றை என பொருள்படுதலால் பயனில்லை. பிரமன் முதல் எறும்பு ஈராக உள்ள சகல ஜந்துக்களுக்கும் உபாயமானவற்றை எம்பெருமான் அறிவனே அல்லது அற்பஞானியான உலகத்தவர்கள் அறிய மாட்டார்கள். ஆகவே ஆளி சூழ்ந்த உலகமானது மண்ணுயிருக்கெல்லாம் அரணாய் இருக்கிற பேராளி கொண்ட பிரானையன்றி மற்றதொன்றையும் அறியாது என்றும் பொருள் சொல்லலாமே என்று முற்காலத்தில் ஒருவர் சொன்னாராம். அப்படி அவர் சொல்லும் பொழுது உலகமானது எம்பெருமானை மறந்து மற்றவற்றையே அறிந்திருப்பதால் உலகானது பிரானை அன்று மற்றறியாது என்கிற இப்பொருள் இணங்காது என்று கொண்டு நஞ்சியர் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று இருப்பதால் இவ்விடத்தில் உலகு என்பதற்கு சிறந்த மகா ஞானிகள் என்று பொருள் கொண்டால் மகான்கள் பேராளி கொண்ட பிரானை என்று மற்றறியார்கள் என்னும் பொருள் இணங்கி விடலாம் என்று அபிப்பிராயம் கொண்டாராம். இதை பட்டர் கேட்டருளி இவ்விடத்தில் ஓராளி சூழ்ந்த உலகு என்றிருப்பதை நோக்க வேணும். ஆளி சூழ்ந்த என்கிற விசேஷனம் இல்லாதிருந்தால் நீ சொல்லும் பொருள் ஏற்கும். கடலால் சொல்லப்பட்ட மகான்கள் என்று பொருள் சொல்ல போகாமையாலே கடல் சூழ்ந்த உலகமானது தனக்கு அரணானவற்றை அறிய மாட்டாது பேராளி கொண்ட பிரானை அறிவான் என்றே பொருள் கொள்ள வேண்டும் என்று உபாதித்து உரைத்து அருளினாராம். இங்கனே நிர்வகித்து பட்டர் அருளி செய்த போது நஞ்சியரும் நம்பிள்ளையும் கேட்டிருந்தார்கள். ஆனாலும் இதனை ஒரு கால் நஞ்சியர் மறந்திருப்பார் என்னமோ நம்பிள்ளை ஞாபகப்படுத்தினார் என்று பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்ததாக சில ஐதீகங்கள் காணப்படுகின்றன. இப்பாட்டில் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான பிரதிகளின் சில பதங்களுக்கு வாக்கியங்களுக்கும் விடுபட்டு இருப்பதையும் ஓலஸ்ரீ கோஷனை கொண்டு நாம் பரிஷ்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பெருமாள் கோயில் பதிவாய்பங்கரம் அனங்கராஜ சுவாமி தம் திவ்யார்த்த தீபிகையிலே காட்டியிருக்கிறார். ஆகவே சரணாமரை பயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிருக்கெல்லாம் அரணாய பேராளி கொண்ட பிரானன்றி மற்றறியாது ஓர் ஆளி சூழ்ந்த உலகு. ஆகவே இதை அடியொட்டிதான் கம்பனும் தம்முடைய கம்பராமாயணத்திலே ஆலிசூழ் உலகமெல்லாம் என்பதாக காட்டுகிறார். ஆகவே சரணாமரை பயந்த தாமரையானோடு பேராளி கொண்ட பிரானன்றி மற்றறியாது ஓர் ஆளி சூழ்ந்த உலகு என்பதாக நாம் இங்கு கொள்ள வேண்டும் என்பதாக கூறி இந்த முதல் திருவந்தாதி ஆழ்வானுடைய ஸ்ரீசக்தங்களை அதற்கு பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த வியாக்கியானங்களிலும் பொருளல்லாது என்னை பொருளாக்கி அனுமதி கொண்டு அடியேனுக்கு இந்த 10 பாசனங்களையும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நியமித்த ஸ்ரீ எதுகிரி எதிராஜ நாராயண ஜீவசுவாமிகள் திருவடி தாமரைகள் பல்லாண்டு பாடிக்கொண்டு இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளுக்கும் அடியனுடைய தலையெல்லால் கைமாறிலே என்ற கிருதஜ்ஞாபூர்வமாக நமது நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு பொகை ஆழ்வாரனுடைய வாழித்திருநாமத்தை அனுசந்தித்து இச்சுடன் அமையமாக தன்மை செங்கம் செய்யதுலா ஓணத்து ஜகத்தான் வாழ்யே திருக்கச்சி மாநகரம் செழிக்க வந்தான் வாழ்யே வையந்தகளினோரும் வகுத்துரைத்தான் வாழ்யே பனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழ்யே வெய்ய கதிரோன் தன்னை உணங்கிட்டான் வாழ்யே
வேங்கடவர் திருமலையை விரும்புவன் வாழிய பொய்யமணி வடிவழகும் பொற்பதமும் வாழிய பொன்முடியும் திருமுகமும் பூதலத்தில் வாழியே. ஆழ்வாரின் பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம். பற்பமெனத் திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத் திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.